சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்ஸ்னு சொல்லும்போது நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட கன்செப்ட்ஸை பற்றி நாங்கள் எங்களுக்கு படிப்போம், ரைட்? ஸோ இதை நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, பட் நான் இதை சும்மா சம்மரி பண்ணி கொண்டு போவேன். ஸோ நெட்வொர்க்ட யூசஸ் என்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஹவு டஸ் இட் சர்வ், எப்படி எங்களுக்கு சர்வ் பண்ணுது நெட்வொர்க், எங்களோட டே டு டே லைஃப்பில் நாங்கள் என்ன மாதிரியான நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்நெட்டுங்கிறது என்ன இன்னைக்கு இல்லை. ஸோ இன்டர்நெட்டுன்னு சொன்னால் ஒரு கலெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ்னு சொல்லலாம். நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் எப்படி இன்டர்நெட் த்ரூ கனெக்ட் பண்ணுறது. இன்டர்நெட்டுங்கிறது ஒரு லார்ஜ் நெட்வொர்க் கனெக்ஷன் சொல்லி வச்சுக்கொள்வோம். உதாரணமாக ஸ்பைடர் வெப்பை நாங்கள் கண்டிப்பாக ஸ்பைடர் வெப்னு சொல்லும்போது அதை பாருங்கள் அப்படி வளவலையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வளத்தான் இன்டர்நெட்டுக்கும் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. பட் அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து சின்ன சின்ன நெட்வொர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்ஸை க்ரியேட் பண்ணுறதன் மூலமாக தான் நாங்கள் இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சீவ் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் இல்லாமல் இன்டர்நெட் இல்லை. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் இல்லாமல் நெட்வொர்க்கே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லணும். பட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ங்கிறது வேறு கன்செப்ட். அந்த கன்செப்டை வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம். அது இல்லாமல் நாங்கள் இன்டர்நெட் நெட்வொர்க் மூலமாக தான் என்ன செய்கிறோன்னு சொன்னால் இமெயில் அனுப்புகிறோம், ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ கழிச்சு கொண்டு இருக்கக்கூட ஒரு வகையான நெட்வொர்க் த்ரூ தான். ஸோ நாங்கள் எங்கனிக்கில் நெட்வொர்க் ஆகிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கைப் தான் அந்த நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ ஸ்கைப் ஒரு சர்வர் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அதில் உங்களோட யூசர்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வச்சு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. தட்ஸ் இட், சிம்பிளாக தான் நடக்குது. நெட்வொர்க்கின் மூலமாக அவங்களுக்கு வேறு என்ன செய்யலான்னு சொன்னால் சிமல்டேனியஸ் டேட்டா ஆக்சஸ். ஒரு டேட்டா பேஸ் ஒன்று எடுத்துக்கொள்வோம். டேட்டா பேஸ் தான் சரியான உதாரணம். டேட்டா பேஸ் ஆரம்ப காலத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னால் மொனோலித்திக் அண்ட் நான் ஷேரபிள். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா பேஸ் இப்படி தான் வச்சு கொண்டு இருந்தாங்க. பிறகு என்ன செஞ்சால் டிஸ்ட்ரிபியூட்டட் கான்செப்ட்டுக்கு போனாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லும்போது ஜியோ லொக்கேஷன்ஸ்ல இருந்து ஒரு மெஷின்ல இருந்து இன்னொரு மெஷினுக்கு போகிறது. அப்போ அங்கனைக்கு என்ன செஞ்சாங்கன்னா மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டேட்டா பேஸை வச்சு கொண்டு இது பார்த்தாங்க. அப்போ அது பார்த்தா தட் இஸ் டூ மச் கம்பர்சம் மெயின்டைன் பண்ணுறது. இந்த அப்டேட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு இடத்துல அப்டேட் பண்ணுறது இன்னொரு இடத்துல அப்டேட் ஆகணும். அப்போ ஒரு ரெக்கார்ட் புதுசாக இதில் ஒரு டேட்டா பேஸ் ஒன்னில் நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, அப்டேட் பண்ணிப்பீங்க, இன்னொரு இடத்துல டேட்டா பேஸ் 2 அப்டேட் பண்ணிப்பீங்க. உதாரணமாக இப்படி சொல்லுவோமே, நான் சொல்கிறேன் வந்து இது ஒரு டேட்டா பேஸ், ரைட்? ஸோ இது ஒரு டேட்டா பேஸ், இது வந்து இன்னொரு டேட்டா பேஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் இதை ஒரு ரெண்டையும் வந்து 2 ஜோனாக பிரிப்போம். இது ஒரு மெஷின், ரைட்? இது இன்னொரு மெஷின், ரைட்? அப்போது நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் இதில் போடுறீங்க, டிரான்சாக்ஷன் ஏன்னு ஒன்று போடுறீங்க, இங்கனைக்கில் வந்து போடுறீங்க நீங்கள் டிரான்சாக்ஷன் பியை போடுறீங்க, ரைட்? டிரான்சாக்ஷன் பி ஏ. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறேன்டா ஏயை கொண்டு போய்ட்டு பியில் ரீப்ளேஸ் பண்ணலாது, பியை கொண்டு போய்ட்டு ஏயில் ரீப்ளேஸ் பண்ணலாது. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனை வந்து உங்களோட புதுசு வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ இதுக்கு அந்த காலத்தில் வந்து வேறு வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அதை பற்றி நீங்கள் கதைக்கு தேவையில்லை. பட் இன்னைக்குல உள்ள இம்ப்ளிகேஷன் என்னன்னு சொன்னால் எக்ஸாக்டாக இந்த டெக்னாலஜிஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அதே டெக்னாலஜிஸை தான் கிளவுடுன்ற பேரில் புதுசாக கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ அதாவது நாங்கள் சுற்றி கொண்டு போனால் பழைய காலத்துக்கு திருப்பி போய்க்கிறோம். ஸோ அதுதான் கிளவுட். நாங்கள் கிளவுடை பற்றி படிக்கும்போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் கன்செப்ட், அதாவது சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ். அப்போ டேட்டா பேஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து இப்படி தனியாக இருக்கும். மல்டிபிள் யூசர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டேட்டா பேஸை வந்து ஹிட் பண்ணுவாங்க, அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள், ஹவு கம் திஸ் ஹேப்பன்ஸ்? ஸோ அப்படின்ட்டு பார்க்கும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஒரு நெட்வொர்க் லொக்கேஷனில் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் டேட்டா பேஸை கன்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸை வந்து ஹிட் பண்ணுது ஒரு எல்லா கம்ப்யூட்டர்ஸும். ஸோ டேட்டா வந்து சென்ட்ரலி மேனேஜ் பண்ணப்படுது. இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம் இப்போ கதைக்கிறத பற்றி சொல்கிறது ஓல்ட் ஸ்கூல் கன்செப்ட்னு தான் சொல்கிறது இந்த காலத்தில். ஏன்னு சொன்னால் பட் இது ஸ்டில் நியூ உங்களுக்கு. பட் இது எப்போ சொல்கிறாங்க வந்து இந்த காலத்தில் ஓல்ட் ஸ்கூல் கன்செப்ட்ஸ். ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த காலம் வந்து என்டர்பிரைஸ்ட் ஆர்கிடெக்சர்ஸ் நோக்கி மூவ் பண்ணுறாங்க. என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறது
சிங்கிள் நம்ம டேட்டா பேஸ்னு சொல்லும் போது சிங்கிள் டேட்டா பேஸ் இல்லை, சேம் டேட்டா பேஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஸோ இதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், இதுதான் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரில் உள்ள விஷயம். இப்போ இதை பற்றி நம்ம டீப்பாக படிக்க முன்னுக்கோம், நாங்கள் இதை பேசிக்காக படிப்போம். ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற கன்செப்ட்ஸ், நெட்ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து என்டர்பிரைஸில் கொண்டு போய்ட்டு மேட்ச் பண்ணி பார்க்க இயலாது. என்டர்பிரைஸ்களை கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரண்ட் வேர்ல்டு உள்ளது. உதாரணமாக நான் நேற்று ஒரு ஆளோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன், கனடாவில் உள்ளவர், அவர் ஸ்ரீலங்கன். அவர் சொல்கிறாரு கனடாவில் வந்து எப்படி கதைக்கிறாங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியாவில் உள்ள இந்த கோவிட் இஷ்யூஸ் மற்ற இந்த ரேஷலிசம் அதை இதை பற்றி எப்படி கதைக்கிறாங்கன்னு சொன்னால் கழிச்சு போட சொல்லுவாங்கன்னா தட் இஸ் த அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது அது உலகத்தில் இன்னொரு பக்கத்தில் இப்படி ஒன்று நடந்து கொண்டு இருக்குதான் அப்படின்னு. அப்போ பாருங்க அது எந்த அளவுக்கு நான் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இந்த இஷ்யூவாக அது போயிருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டில் இருந்து கொண்டு இன்னொரு எண்டை பார்க்கும்போது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் மாடலிங் செஞ்சு போட்டு நாங்கள் இப்போ படிக்கிறது நீங்கள் அகாடமிக்கு செய்கிறது எல்லாமே மொனோலித்திக்னு சொல்கிறது வந்து சிங்கிள் டியர், ஒரு டேட்டா பேஸ், மல்டிபிள் கிளையன்ட்ஸ், இதை வச்சு ஒர்க் பண்ணுறோம். இவங்களை வந்து சிம்பிளாக நாங்கள் சொல்கிறேன்டா. ஸோ இதுகளை வந்து என்டர்பிரைஸில் இருந்து பார்க்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டை வந்து நீங்கள் ஒரு மொனோலித்திக் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படித்த எல்லா தியரிக்கும் வந்து ஆப்போசிட்டாக விளங்கும். உதாரணமாக நீங்கள் நெக்ஸ்ட் செமிஸ்டரில் நீங்கள் வந்து டேட்டா பேஸஸை பற்றி படிக்கும்போது நீங்கள் என்டர்பிரைஸை பார்த்தா என்ன இது இப்படி இருக்குது, இது ஏன் டூப்ளிகேட் ஆகுது, இது ஏன் டேட்டா பேஸ் 2 இருக்குது, இது போல, இது நார்மலைசேஷன் போல, இது பண்ண இல்லை, இப்படி செஞ்சுக்கிறான், இப்படியெல்லாம் பல கேள்விகள் வரும். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் தட் இஸ் த வே ஹவ் யூ டூ த திங்ஸ். அது என்டர்பிரைஸில் உள்ளது. ஸோ அதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், நாங்கள் அதை பற்றி டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். ஸோ சிம்பிளாக சிமில்டேனியஸ் டேட்டா ஆக்சஸ் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஒரு டேட்டா பேஸ் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஷேர் பண்ணுது த்ரூ த நெட்ஒர்க். இதில் அட்வான்டேஜ் என்ன, திஸ் அவாய்ட்ஸ் டூப்ளிகேட்டிங் ப்ரோக்ராம் இன் ஈச் மெஷின், தட்ஸ் இட். அப்போ டூப்ளிகேஷன் நடக்காது. யார் எங்கே சுற்றி என்னத்தை செஞ்சாலும் இந்த இது பாருங்க, இப்போ இதில் உள்ள மாதிரி ஒரு டேட்டா பேஸ் தான் ஹிட் பண்ணுவீங்க. அப்போ இவர் மெஷின் ஏ வந்து உங்களோட ஒரு டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணீங்களா ஆன் த ஃப்ளை, அதர் 2 machines வில் கெட் அப்டேட்டட் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இவங்க 2 பேரும் ஆல்வேஸ் அப்டேட்டாக இருப்பாங்க. நீங்கள் மேனுவலாக எந்த வேலையும் யாரும் செய்ய தேவையில்லை. அடுத்தது வந்து ஷேர் பெரிஃபரல் டிவைசஸ். பொதுவாக நெட்வொர்க் உருவாகினதுக்கான மெயின் காரணமே ஷேரிங் சொல்லுவாங்க வந்து ரிசோர்ஸஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெசேஜில் போட்டுக்கொள்ளுங்க, இதில் சேட்டில் போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கதைங்க, நோ ப்ராப்ளம். இல்லைன்னு சொன்னால் கடைசியில் எனக்கு நெத்திரம் வந்துடும், நான் சும்மா காய்ச்சிக்கிட்டு இருந்தா. ஓகே, நெட்வொர்க்கோட மெயின் பர்பஸ் என்னென்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரிங் அண்ட் ஷேரிங் ரிசோர்ஸஸ். இன்னொரு பாயிண்ட் கழிச்சாங்க வந்து செக்யூரிட்டின்னு ஒரு விஷயத்தை கழிச்சாங்க. பட் என்ன இஷ்யூன்னு சொன்னால் செக்யூரிட்டின்னு வரும்போது வந்து நெட்வொர்க் வந்ததன் பிற்பாடு தான் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் ஆக துவங்கிச்சு. உதாரணமாக மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கோம், நாங்கள் படிச்சிருப்போம். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்வலாக என்ன நடக்கும்னு சொன்னால் அதை இன்டர்நெட்லேருந்து கலட்டி தான் வச்சுப்பாங்க, தனியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு லோக்கல் உதாரணமாக ஒரு கேம்பஸ் இல்லாட்டி ஒரு பேங்க்கில் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, இல்லாட்டி லிமிடெட் ஆக்சஸ் தான் அதுக்கு இருக்கும். ரீசன் என்னன்னு சொன்னால் அதை இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதை வந்து தனியாக தான் வைக்கிறது. ஸோ அவர் இன்டர்நெட் அவுட். ஸோ ஏன் அவுட், ஏன்னா இன்டர்நெட்டுக்கு வந்தால் செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும், தியரிட்டிக்கலி பாசிபிள். Therefore, they have kept it outside the internet connectivity. ஸோ நெட்வொர்க் பண்ணுறதால செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணலாம்ங்கிறது வந்து ஒரு மித் ஒன்று தான். செக்யூரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் தான் ஹையே ஒழிய நீங்கள் நெட்வொர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினை யாரும் ஹேக் பண்ணலாம். உதாரணமாக உங்களோட வீட்டில் ஒரு மெஷின் இருக்குது, அது இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லை, நீங்கள் யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணுறதும் இல்லை. ஸோ வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் காம்ப்ரமைசிங் யுவர் செக்யூரிட்டி ஆர் ப்ரீச்சிங் ஆஃப் யுவர் செக்யூரிட்டி? கரெக்டாக ஜீரோன்னு தான் சொல்லணும். Because external ways of accessing your computer has been blocked. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஆளுக்கு அதை ஹேக் பண்ண முடியும்? இதுதான் அங்கே நீங்கள் வர கொஸ்டின். ஸோ லைக்வைஸ் ஷேரிங் ரிசோர்ஸஸ்.
ரிசோர்ஸஸ் அண்ட் பெரிஃபரல். ரிசோர்ஸ்னு சொல்லும்போது அது டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஹார்ட்வேராக இருக்கலாம், ஈவன் ஒரு சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது நாங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இல்லை, சில சாஃப்ட்வேர்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ உதாரணமாக ஸ்கைப், ஜூம் மாதிரி பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் ப்ரௌசர் த்ரூ என்ன செய்யலாம், வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அதை. ஸோ அது ஒரு வகையான சாஃப்ட்வேர் ஷேரிங் தான். இப்போதைக்கு லெவலுக்கு நீங்கள் அப்படி நினச்சிக்கொள்ளுங்க, சாஃப்ட்வேர் அப்படி ஷேர் பண்ணுறோம். இல்லைன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வந்து ஆஃபீஸ் 365. ஆஃபீஸ் 365 இதில் எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. கன்செப்ட் என்னன்னு சொன்னால் மாதிரி ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது கூகுள் டாக்ஸ். ஸோ கூகுள் டாக்ஸ்லாம் வந்து சொல்கிறது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், சாஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னு சொன்னால் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை, உங்களோட இன்டர்நெட் த்ரூ உங்களோட டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ என்ன அட்வான்டேஜ்? ஸோ நீங்கள் வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு சைன் அப் ஆகி உங்களோட டேட்டா உங்களுக்கு பார்த்துக்கணும். இல்லைன்னா அது பென் ட்ரைவில் போட்டு ஓவர் ரைட் பண்ணி அங்கே கொண்டு போய் பார்த்தா அங்கே எம்எஸ் வேர்டு இருக்காது, இருந்தாலும் வேர்ஷன் கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ இப்படிலாம் இஷ்யூ பண்ணாமல் இருக்கா சாஃப்ட்வேரை ஷேர் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் ஒரு சர்வீஸாக உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், சாஸ். அண்ட் பெரிஃபரல்ஸ்னு சொல்லும்போது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. 100 கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிரிண்டர் தேவைண்டா என்ன செய்யறது? 100 பிரிண்டர் வாங்கி கொடுக்குறதா? 2 ப்ராப்ளம் உண்டு. நாங்கள் அந்த பிரிண்டர்ஸை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம், ஆப்ரேஷன் காஸ்ட், இனிஷியல் காஸ்ட். ஸோ 100 பிரிண்டர் வாங்கணும், அது இனிஷியல் காஸ்ட். 100 ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்கும், டோனர் மாற்றுறது, சர்வீஸ் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? நெட்ஒர்க் பண்ணி விட்டால் ஒரு பிரிண்டர் இருக்கும். ஸோ எல்லாரும் எல்லா டைம்லையும் பிரிண்ட் எடுத்து கொண்டு போகிறது இல்லையே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், பிரிண்டர் எத்தனை பேர் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் கியூ சாஃப்ட்வேரில் போய் அது கியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த பிரிண்ட் ஜாப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ், அதாவது எங்களுக்கு மைக்ரோ நேனோ செகண்ட்ஸில் தான் அந்த ஷிஃப்ட் வந்து விளங்கும். யார் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தாலும், நீங்கள் ஒரே டைமில் கொடுத்தாலும் அது சர்வருக்கு அது எது ஃபர்ஸ்ட்டுக்கு போகுதோ அந்த டைமை பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் அது வந்து பிரிண்ட்டுக்கு போடுவார். இது ஒரு கன்செப்ட். லோக்கல் ஏரியாவில் என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு பிரிண்ட் பண்ணுறோம். ரைட், ஓகே. லோக்கல் ஏரியாக்கில் பிரிண்ட் பண்ணுறோம். ரைட், நான் இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இப்படி சொல்லுவோம் வந்து நாங்கள் உங்களோட ஹெலமை சொல்லுவோம், ஹெலமில் உங்களோட லேப்பை நெட்ஒர்க் பண்ணுங்க, ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் ஹெலமில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம், பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன செய்யணும், நீங்கள் வந்து இன்டர்நெட் த்ரூ அந்த பிரிண்டரை பிரிண்ட் பண்ணி அக்சஸ் பண்ண இயலுமா இயலாதான்? சே எஸ் ஆர் நோ. என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு ஆள் நோ சொல்லிக்கிறாரு, ஒரு ஆள் எஸ், நோ, எஸ், கேன், எஸ். ஓகே, எஸ்ன்னு சொல்ற ஆளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, என்ன கன்செப்ட், என்ன ஐடியா பிஹைண்ட் தட், என்ன எதை அடிப்படையாக வச்சு எஸ்ன்னு சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுக்க நோ ப்ராப்ளம். ஐடியா இருக்குதா எஸ்ன்னு சொல்ற ஆளுங்களுக்கு? ஓகே, கிளவுட் பிரிண்டிங்னு சொல்லி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. ரைட், கிளவுட் பிரிண்டிங்கில் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட பிரிண்டரை வந்து கிளவுடில் கன்ஃபிகர் பண்ணி வைக்கலாம். கன்ஃபிகர் பண்ணி வச்சுட்டு உங்களோட மெஷினுக்கும் கன்ஃபிகர் பண்ணி, இதுதான் ஐடியா. நான் டெக்னிக்கலாக நான் இதை வந்து எங்களுக்கு செஞ்சு காட்ட இல்லை, அப்புறம் செஞ்சு காட்டுறேன். கிளவுட் பிரிண்டிங் இதான் கன்செப்ட். ஸோ கிளவுட் பிரிண்டிங் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன செய்யலாம்னு சொன்னால், அங்கே பிரிண்டர் வந்து ஓனில் இருக்கும், நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் கமாண்ட் இஷ்யூ பண்ணும். ஸோ ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? Anyway, underlying technology would be the networking. That's it. So cloudங்கிறதும் ஒரு நெட்வொர்க் ஒன்று தான். ரைட், கிளவுடுங்கிறது ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற நெட்வொர்க். ஸோ கிளவுட் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம்ஸ். இப்போ நாங்கள் உதாரணமாக டைன்மோர்க்கு அங்கே போகிறோன்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாளில் ஒரு ஆள் நீங்கள் சொல்கிறலாம் மார்க் பண்ணுவார். இப்போ நீங்கள் அப்ரோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா நாட்டிலையும் இல்லை, சில நாடுகளில் அப்படி செய்கிறாங்க. ஒரு ஆள் டேப்போட வருவார், வந்து ஆர்டர்ஸை வந்து அதில் தான் எடுப்பார். எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுத்து கொடுத்தாராக்க என்ன செய்யும்,
அது அங்கே இருக்கிற கிச்சன் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி பாசிபிள்? ஒன்று வந்து ப்ளூடூத் அவங்களோட லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க்கில் படிப்போம், அதில் நடக்கும். அப்படி இல்லை சம்டைம்ஸ் சொல்லுவோமே சில இடங்களில் வந்து அந்த கோர்ட்யார்டில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். உதாரணமாக நீங்கள் எங்கிட்ட கலதாரி ஹோட்டலுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா வெளியால் இருந்து சாப்பிட்டு கிட்டிப்பாங்க ஒரு கூட்டம். இல்லைன்னு சொன்னால் சில நாடுகளில் வந்து ஹோட்டல் மேலே இருக்கும், இல்லாட்டி கீழே இருக்கும், கொஞ்சம் தள்ளி அந்த கோர்ட்யார்ட்லேருந்து சாப்பிட்டு கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆர்டர்ஸ் எடுக்கும்போது ப்ளூடூத்தில் வந்து இழுக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் ரேஞ்ச் அவுட் ஆஃப் ரேஞ்ச். உங்களுக்கு தெரியுமே ப்ளூடூத் வந்து ஒரு ரேஞ்சுக்கு தான் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு வர்றாரு வந்து என்ன செய்யறாரு, ஆர்டரை போடுவார். அப்போ கிளவுட் கன்ஃபிகர் பண்ணி வச்சுப்பாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் எனிவே அவைலபிள் தேயா. ஸோ என்ன செய்யணும்னா கிளவுட் த்ரூ நீங்கள் எடுக்கிற ஆர்டர் வந்து கிச்சனுக்கு பிரிண்ட் ஆகிடும். ரைட், இது ஒரு விஷயம். ரைட், இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ உதாரணமாக மெஜஸ்டிக் சிட்டியில் போயிட்டு நீங்கள் ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு இடத்துல சாப்பாடு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கொண்டு வந்து பிளேட் அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்துலேருந்து சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வரும்போது என்ன செய்கிறோம், பிளேட்டில் வந்து வச்சுட்டு வரோம். ஆனால் அந்தந்த அவுட்லெட் பிளேட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறானோ எப்படி அவங்களோ கண்டுபிடிக்கிறாங்களோ இது அவங்கள தான் சொல்லிட்டு யாருக்காவது ஐடியா இருக்குதா? யோசிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் த்ரூ தான், எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை, பட் இந்த மாதிரி கிளாசிக் ஐடியாஸ் த்ரூ தான் டெக்னாலஜி ஷிஃப்ட்டுக்கும் போயிருக்கிறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எந்த ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட்டுக்கு பின்னாலையும் வந்து இப்படி ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருக்கத்தான் செய்யும் எப்போதும். ரைட், ஓகே. ஸோ இதுதான் பெரிஃபரல்ஸை ஷேர் பண்ணுறது. பிரிண்டர் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கேனரை செய்யலாம். அது இல்லாமல் இன்னொரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ சொல்லுவோமே ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, யூ ஷேப்பில் இருக்கிற ஒரு ரவுண்ட் டேபிள்னு சொல்லி. உதாரணமாக நினைக்கலாம் சும்மா கர்சரில் வர மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று கீழே காட்டுறேன். ரவுண்டாக இருக்கும் போது தெரியல. ரைட், ஸோ இப்படி ஒரு டேபிள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோம். ரைட், ஸோ உங்களுக்குல ஒரு 360 கேமரா ஒன்று இருக்க வச்சுப்பாங்க. ரைட், ஸோ உங்களையெல்லாம் ஆட்கள் வந்து இருப்பாங்களோ உங்களுக்குலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அவர் மைக்கை ப்ரெஸ் பண்ணி அவரோட கேமராவை ஃபோக்கஸ் பண்ணாருன்னு சொன்னால் அது வந்து ரெட்டினல் டிடெக்ஷன் செஞ்சு அந்த ஆள்கிட்ட வீடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணும். அப்போ அது ஒரு வகையான பெரிஃபரல் ஷேரிங் தான். சிங்கிள் பெரிஃபரல் பட் ஷேர் பண்ணுது. ஒவ்வொரு ஆள்கட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இல்லைன்னு சொன்னால் அவரோட ரெட்டினல் இம்ப்ரெஷனை பார்த்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவரோட வீடியோ பெரிய டிவி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே, பெரிய டிவி ஒன்று இருக்குன்னா அவர் மட்டும்தான் என்ன செய்வார், அதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்படி பல மெத்தட்ஸில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டிவைஸஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நீங்கள் டிவைஸஸை ஷேர் பண்ணுறதுக்கிற மெயின் அட்வான்டேஜ் வந்து ஒன் இஸ் காஸ்ட் தான் அங்கனிக்கில் வர ஒரு மேஜர் கன்சர்ன். அதே மாதிரி எஸ், ஸோ அவங்களுக்குல இதோட டீப்பாக போகாமல் நம்ம எங்களுக்கு இந்த லெவலோட முடிச்சுக்கொள்வோம் ஷேரிங் டேட்டா. அடுத்தது வந்து ஒன் இஸ் ஷேரிங் டேட்டா, அடுத்தது ஷேரிங் பெரிஃபரல்ஸ் ஓர் டிவைசஸ்ன்னு வரும்போது சர்வர்ஸ். சர்வருங்கிறது ஒரு கம்ப்யூட்டர், வேறு ஒன்றும் இல்லை, பட் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். உதாரணமாக சர்வருக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் இருக்கும், ஹீட் சிங் இருக்கும், அதுக்கு போடுற மதர் போர்ட் வித்தியாசம், அதுக்கு போடுற ப்ரொசஸர்ஸ்லாம் வித்தியாசம், நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்ஸ் கூட, அதில் ரைட் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜிலாம் நிறைய இருக்கும். ஸோ அது ரீசன் என்னன்னு சொன்னால் மல்டிபிள் கிளைண்ட்ஸை கனெக்ட் பண்ணி சர்வ் பண்ணுவார் அவர். எப்படி உங்களுக்கு ஒரு யூசர் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். ரைட், இப்போ உதாரணமாக எப்படி சொல்லுவோமே, இப்போ எட்டிசலாட் எடுத்துக்கொள்வோம். எட்டிசலாட் எடுத்தால் இப்போ நீங்கள் அஜர் சாரில் கடை சொல்லுவார். இப்போ அவர் எட்டிசலாட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஆஃபீஸ் லேப்டாப் தான் கொடுத்திப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே ஆஃபீஸுக்கு போனோன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் சர்வருக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இனி வந்துட்டு அவங்க ப்ரைவேட்டாக ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவோமே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஃபைல் டவுன்லோட் பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாளைக்கு போய்ட்டு அந்த சர்வருக்கு கனெக்ட் பண்ணோடனே சர்வர் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு ரீசெட் பண்ணி அவங்க எப்படி கன்ஃபிகர் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வந்துடுமா. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு சொன்னால் ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் த்ரூ கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ப்ரொஃபைல் ரோமிங் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம். ப்ரொஃபைல்ஸை வந்து
செட் பண்ணுறதால தான். இப்போ யூசர் ப்ரொஃபைல்ஸ் சர்வீஸில் வந்து பொதுவாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் யூசர் ப்ரொஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகும் மாநிலத்தில். அப்போ ஒவ்வொரு யூசருக்கும் யூசர் ப்ரொஃபைல்ஸ் இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி சொல்லுங்களேன், ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மெஷின் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இப்போ ஹெலமில் இருக்கிற லெப்பை சொல்லிக்கொள்வோம். அதில் வந்து நீங்கள் இப்போ என்ன சரிங்க இன்றைக்கு இருந்து ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணும்போது பொதுவாக ஒரு ஹேபிட் ஒன்றுங்கிற ஸ்கூலில் இந்த ஹேபிட் மாதிரி தான். என்ன ஒரு இடத்த பிடிச்சா அது என்னோட இடம், இது என்னோட கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிரச்சனைகளில் தேவையில்லை. நீங்கள் எந்த கம்ப்யூட்டருக்கும் போகலாம். போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்து நீங்கள் சர்வருக்கு லொகிட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைல் ஈவன் உங்களோட வால்பேப்பரில் இருந்து நீங்கள் போட்ட ஃபைல் நீங்கள் உங்களோட செட்டப் வரைக்கும் அவ்வளோவுமே அன்றைக்கில் வந்துடும். ஸோ அன்றைக்கில் வந்து கம்ப்யூட்டருங்கிறது ஜஸ்ட் ஒரு சீட் மாதிரி தான். ஜஸ்ட் எவ்ரி திங் இஸ் அ கம்ப்யூட்டர். நீங்கள் எதையும் யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த கம்ப்யூட்டர் தான். இதில் தான் என்ன உங்களோட பர்சனல் ஃபைலை நீங்கள் அந்த பர்சனல் மெஷின்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வேற கதை. அது சில மெஷின்ஸில் அப்படி செய்யலாம், சில மெஷினில் அப்படி செய்யலாம். சில மெஷின்ஸில் வந்து சர்வரில் இருந்து அவர் என்ன செய்வார், ஸ்டோரேஜ் எடுப்பார். சில மெஷினில் வந்து இண்டிவிஜுவலாக டெர்மினலில் இருந்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. ஸோ இதில் சர்வருக்கு கனெக்ட் பண்ணிக்கிற நோட்ஸை வந்து டெர்மினல்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒர்க் ஸ்டேஷன் சொல்லலாம். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது, இதை பார்த்துக்கொள்வோம். ரைட், ஓகே. ஸோ இவ்வளோ போதும். அதில் ரிசோர்ஸஸோ நெட்வொர்க் மூலமாக ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கொள்ள ஏடும். ஸோ ரிசோர்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறேன், குட் பி ஹார்ட்வேர் or it could be software. Next one, the communication link. So communication network link computers together. As a result, network provides a mean to communicate between machines. So communication through தான் இந்த நெட்வொர்க் வந்து நடக்குது. ஸோ எனிவே கம்யூனிகேஷனை வந்து இன்னைக்குல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்னைக்குல சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இன்டராக்ட் பண்ணுறீங்க ஆட்களோட. ரைட், இமெயிலில் விடுவோம். இமெயிலுக்கு முந்தின காலத்துக்கு போவோம். ஆரம்ப காலத்தில் மோர்ஸ் கோட்னு சொல்லி ஒரு கோடு ஒன்று யூஸ் பண்ணாங்க. மோர்ஸ் கோட்னு சொல்கிறது வந்து சீரீஸ் ஆஃப் சொல்லு மேலே அப்படி காட்டுவோம். மோர்ஸ் கோட் இதில் பாருங்க, இதுதான் இந்த மோர்ஸ் கோட். மோர்ஸ் கோட்ல இப்படி, அதாவது டாட், இப்போ இந்த இரும்பால வச்சு தட்டுவார், இப்படி ஒருக்கா தட்டு இப்படி தட்டுறது. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் மீனிங். இது கூடுதலாக யூஸ் பண்ணது வந்து நேவியில் யூஸ் பண்ணாங்க, இன்னமும் நேவியில் யூஸ் பண்ணுறாங்க. பட் கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து இது இல்லை. ஆரம்ப காலத்தில் வந்து டெலிகிராம்னு சொல்லுவாங்க. ஏதாவது அவசரமாக மெசேஜ் அனுப்புகிறேன்டா, இப்போ புத்தகத்துலேருந்து மட்டக்களப்பு அனுப்புகிறேன்டா, கடிதம் போய் சேரத்துக்கு 3 நாள் போயிடும், 4 நாள் போயிடும். டெலிஃபோன் வசதியும் இல்லாத காலம். மோஸ்ட் கோட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்ன செய்யறது, கொடுக்குறது. எமர்ஜென்சி யாராவது மொத்த போய்த்தாங்க, இல்லாட்டி ஏதோ சம்திங் எனக்கு ஆஃபீஸ்க்கு வரையலான்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன செய்யறது, லீவ் லெட்டரை வந்து இப்படி தான் கொடுக்குறேன். அப்போ அவர் என்ன செய்வார், இங்கே இது டக்கு டக்குன்னு தட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்து அங்கிட்டு பக்கம் இதை ரிசீவ் பண்ணி அதை டெக்ஸ்ட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செய்வாங்களோ அப்படி டெலிவர் பண்ணிடுவாங்க. இது யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் மோட். அதுக்கு பிறகு வந்து டெலெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வெளிநாடுகள்லேருந்து மிஷினை ஃபோன் மாதிரி ஒரு கன்செப்ட் தான் அது. ஸோ டெலெக்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் டெலெக்ஸ்ட தேவைப்பாடெல்லாம் குறைஞ்சி வந்து ஃபேக்ஸ் மெஷின், ஃபேக்ஸிமைல், ஃபேக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு சொன்னால் பிரிண்டர் மாதிரி இருக்கேன், மெசேஜை போட்டு டயல் பண்ணி விட்டோன்னே அப்படி இங்கிட்டு பிரிண்ட் ஆகி போயிடும். அங்கே வந்து அடுத்த எண்ணில் வந்து அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோன்லாம் பரவலாக வந்தது. வந்து இப்போ தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ டெலிகிராம் ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ இமெயில் மாதிரி என்னமோ ஒரு பேரில் செய்கிறாங்களோ அது இமெயில் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ எனிவே இன்டர்நெட் டெலிஃபோனி அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட். பட் பழைய ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மூலமாக செஞ்சது, கம்ப்யூட்டர்ஸ் டிவைசஸ் நெட்வொர்க் மூலமாக செஞ்சது. ஃபேக்ஸ் சொல்லலாம். டெலிஃபோன் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். இந்த பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க் தான் பேர் பிஎஸ்டிஎன்னு. ஈவன் எங்களோட செல்யூலர் ஜிஎஸ்எம் ஒரு டெக்னாலஜி, குளோபல் சர்வீஸ் மாடியுலைசேஷன். அண்டு
அதுக்கு பிறகு வந்து எல்லாமே நெட்வொர்க் பேஸ் பண்ணி கம்யூனிகேஷன். ஜிஎஸ்எம் டெக்னாலஜி கொஞ்சம் டிஃபரண்ட், பட் எனிவே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகினது, அதுதான் எங்களுக்கு ஃபேக்ட். அதுக்கு பிறகு வந்து மாடர்ன் ஈரா 90s வந்ததுக்கு பிறகு கம்ப்யூட்டர் டெபாவன் வந்ததுக்கு பிறகு கம்ப்யூட்டரில் இது இஃபெக்ட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு மொடம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் டயலிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பிட் வைஸ் அப்படி இப்படி சாஃப்ட்வேர் கொஞ்சம் இருந்தது. அதன் மூலமாக ஃபேக்ஸ் கம்ப்யூட்டர்லேருந்து அனுப்பலாம். எப்படி அனுப்புறது? நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணி போட்டு என்ன செய்யறது, ஃபேக்ஸ் சாஃப்ட்வேருக்கு பிரிண்ட் பண்ணி விட்டோடனே அதை ஆட்டோ டயல் பண்ணி ஃபேக்ஸை அனுப்பி விட்டுரும். ஸோ அது ஒரு குட் இன்னோவேஷனாக பார்க்கப்பட்டது 90s. அதுக்கு பிறகு வந்து எம்எஸ்என் மாதிரி யாஹூ மாதிரி மெசேஞ்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. மெசேஞ்சர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா டெக்ஸ்ட் சேட்டிங் நடக்க ஸ்டார்ட் பண்ணுது, டெக்ஸ்ட்டில் சேட் பண்ணுறது. அதுக்கு முதல்ல ஃபோனில் வந்து இருந்தது, எஸ்எம்எஸ் இருந்தது. அது இல்லாமல் இன்னொரு டெக்னாலஜி இருந்தது, பேஜர்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி ஒன்று இருந்தது. பேஜர் இருக்கலாம், பேஜரை போல அது கொண்டு வந்தது ஹச்சிசன்ங்கிறது. எங்களை எக்ஸாக்டாக ஹச் இருக்குது, இப்போ அதான் ஹச்சிசன். இந்த இப்படி தான் இங்கே பேஜர் இடுப்பில் வச்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ ஹச்சிசன் டெலிகாம்டு இதுதான் பிறகு ஹச்சுன்னு சொல்கிற பேர்லாம் மாறிச்சுது. ஸோ இதன் மூலமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மெசேஜ் எல்லாம் அனுப்பி கொண்டு இருந்தாங்க. அப்போ இதை வச்சு கொஞ்சம் ஹை கிளாஸ் ஆளுக்கு படம் காட்டி கொண்டு இருந்தாங்க அந்த காலத்தில். புத்தளத்தில் நான் யார்லையும் இதை பார்க்க இல்லை, பட் கலம்புல அந்த டைமில் இருந்தது. ஹச்சிசன் இல்லை சொல்கிறது கோல் லிங்க் பார்ப்போம். ஓகே, இல்லை ஓகே. ஸோ அதுக்கு பிறகு எம்எஸ்என் யாஹூ மாதிரி சேட்டிங், டெக்ஸ்ட் சேட்டிங் முடிஞ்சு ஆடியோ சேட் வந்த உடனே தான் மக்கள் வந்து முடிச்சாங்கடா இப்படி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குதான்னு சொல்லி. அப்போ அந்த காலம் வந்து டயல்-அப் இன்டர்நெட் பாவிச்ச காலம். நீ அதுக்கு பிறகு ஆடியோ முடிஞ்சு வீடியோ வந்து எல்லாம் இன்டர்நெட் டெலிஃபோனிங்கிறது இல்லை, மெசேஜஸ் தான். ஆனால் இந்த பேரியர் என்னன்னு சொன்னால் இன்டர்நெட் கனெக்ஷன், கம்யூனிகேஷன் லிங்க் வந்து ஸ்பீட் இல்லை, பட் ஏதோ உடஞ்சி வாரதை வச்சு ஏதோ திருப்திப்பட்டு கொண்டாங்கணும். ஏன்னு சொன்னால் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் ஒன்று லீவ் முடிஞ்சு வர சொல்ல பார்ப்பாங்க, இல்லைன்னா கடிதத்தில் தான் கம்யூனிகேட் பண்ணுறது. முதல்ல சொல்கிறது நான் வந்து ஈவன் 1998 அந்த பீரியடில் கூட மோஸ்ட்லி கடிதம் தான் பரவலாக இருந்தது. 1-2 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் புத்தகத்தில் நிறைய பேரில் ஃபோன் இல்லை, பட் மொபைல் ஃபோன் வந்து சாதாரணமாக 1-2 பேர் வச்சு கொண்டு இருந்தாங்க. இன்டர்நெட் டெலிஃபோனிங்கிறது வந்து ஸ்கைப் மாதிரி சாஃப்ட்வேர், மற்றது உங்களோட ஸ்கைப் த்ரூ உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் ஸ்கைப்பில் ஃப்ரீயாக தானே செக் பண்ணுறோம். ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு வாங்கிடலாம், உங்களுக்கு ஸ்கைப்பில் எந்த நாட்டு நம்பரும் வாங்கலாம். உங்களுக்கு வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணலாம், டயல் பண்ணி உங்களுக்கு ஒரு லேண்ட் ஃபோனுக்கோ மொபைல் ஃபோனுக்கோ யூஸ் பண்ணலாம். ரைட், நான் இங்கே இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு. ஒரு மொபைல் நம்பர் தானே இப்போ இதில் ஸ்கைப்பில் இந்த கோல்டு சொல்லி இதில் போனால் ஃபோன் டயல் பேட் ஒன்று வரேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ என்ன கொஸ்டின் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஃபோன் நம்பர்ஸ் நிறைய வாங்கலாம், வர்ச்சுவல் நம்பர்ஸ் வாங்கலாம். வர்ச்சுவல் வைப் நம்பர்ஸ், வைப்னு சொல்கிறது வாய்ஸ் ஓவர் ஐபி. நாங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜியும் வைப் தான் இப்போ யூஸ் பண்ணுறது. வைப் த்ரூ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர்ஸ் எடுத்து இல்லாட்டி வேறு ஏதாவது வர்ச்சுவல் மொபைல் நம்பர் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ண இயலுமா, வாட்ஸ்அப்புக்கு அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஐடியா என்ன? நீங்கள் அதை வாசிச்சிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாப்போம், ஒரு ஆள் ட்ரை பண்ணுறாரு, 2 பேர். எஸ், நோ, ஒரு ஆள் நோ சொல்கிறேன், ஒரு எஸ் சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு பாலிசி ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பரை கன்ஃபிகர் பண்ணுறேன்னு சொன்னால் செல்யூலர் கம்பெனி த்ரூ எடுத்த ஒரு சிம் இல்லாட்டி செல்யூலர் கம்பெனி த்ரூ எடுத்த ஒரு நம்பருக்கு தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை வந்து அலோவ் பண்ணுவோன்னு சொல்லி அவன்கிட்ட பாலிசியில் போட்டிருக்கேன். அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிற மாதிரிக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண இயலாது. ஆனால் நான் சர்ச் பண்ண வகையில் ஆண்ட்ராய்டுக்கு சில ஆப்ஸ் இருக்குது, அவன் போட்டிருக்கிறான் வந்து எங்கடையில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஃபேக் ஆப் ஒன்று ரெடியாகி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கி தருவோண்டு. நான் ட்ரை பண்ணி பார்க்கல, இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை. பட் வர்ச்சுவல் நம்பர்ஸ் இல்லாட்டி வைப் நம்பர்ஸ், மொபைல் நம்பர், ஸ்கைப் மாதிரி இந்த மாதிரி இதுகளில் நீங்கள் நம்பர்ஸை வாங்கி உங்களுக்கு என்ன செய்யலாதுன்னு சொன்னால்
உங்களுக்கு அப்படி டிரெக்டாக கன்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னால் அவன் எப்படியுமே ஒரு செல்யூலர் அவன் வந்து அதை வேலிடேட் பண்ணுவானா இருக்கும் ஏதாவது ஒரு மெத்தடில். நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது லூப் ஹோல் இருக்கிறதா இல்லாட்டி வேறு ஏதாவது சர்வீஸ் இருக்கிறான்னு. என்னென்னா ரீட் பண்ண மாதிரிக்கு வந்து இயலாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இன்னொரு பர்பஸ்க்கு ஒரு ஒய்ப் நம்பர் ஒன்று எடுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும். அவங்க சொல்லிட்டாங்க வந்து நோ யூ ஆர் நாட் அலவுட் டு யூஸ் திஸ் ஃபார் வாட்ஸ்அப். பட் நான் சொன்ன விஷயம் வந்து வாட்ஸ்அப் டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிடுவான். இல்லைன்னு சொன்னால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கேன் வி யூஸ் வாட்ஸ்அப் வித் ஒய்ப் நம்பர்ஸ் ஓ வர்ச்சுவல் நம்பர் சம்திங் லைக் தட். அப்படி தேடி பாருங்க என்ன போட்டிக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்படி ஒரு லிமிட்டேஷன் போட்டிக்கிறேன். ஏன்னா ஒரு வேலை ஆளுக்கா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நான் அன்றைக்கில் சொல்லித்தர விரும்புகிறேன். ஏன்டா அதை சில பேர் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதனால் அந்த விஷயத்துக்கு நான் வரையில் ஆளை விட்டுருவோம். ரைட். எப்படின்னு சொன்னால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபேமஸான ஒரு சமன்பாடு E=mc². ஸோ இதை அவர் கண்டுபிடிச்ச எல்லாம் செஞ்சு போட்டு யுஎஸ்ஏக்கு அவர் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அப்போ அங்கே ஜெர்மனியில் பிறந்தவர் அவர். அப்போ ஹிட்லர் வந்து எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம். அவர் என்ன செஞ்சார், மெதுவாக எஸ்கேப் ஆகி சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டார். சுவிட்சர்லாண்டில் இருந்து கொண்டு அவரோட ரிசர்ச்சை செஞ்சு போட்டு என்ன செய்கிறாரு, யுஎஸ் பிரசிடென்ட் அந்த டைமில் ஐசன்ஹோவர்னு சொல்லியிருந்தாங்க, அந்த பார்ட்டிக்கு கடிதம் எழுதுறாரு. இப்படி சமாச்சாரம் அட்டம் இப்படி பிரிக்கலாம், பிரித்து இப்படி செய்யலாம், செஞ்சால் உங்களுக்கு இப்படி அணுகுண்டு தயாரிக்கலாம். இது நாச்சிஸ்ட கை, நாச்சிஸ்ங்கிறது வந்து ஹிட்லர் ஆட்கள் தான் நாச்சிஸ்ன்னு சொல்கிறது. நாச்சிஸ்ட கைக்கு போச்சுன்னு சொன்னால் டேஞ்சர், அவனை அணுகுண்டு செஞ்சிடுவான்னு சொன்னது தான் மிச்சம். அதை வச்சு இவனும் அணுகுண்டு செய்ய துவங்கிட்டாங்க. செஞ்சு தான் இவங்களும் இப்போ பெரிய வல்லரசாகிறாங்க. இல்லைண்டா யூஎஸ் வந்து நத்திங். இப்போ நீங்கள் வந்து நேற்று இன்றைக்கி புதுசாக ட்ரம்ப்போட ஒரு மீம்ஸ் ஒன்று போய்கிட்டு இது பார்த்துருப்பீங்க. அவர் கொரோனாவுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் செய்யலான்ட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாரு. என்னாண்டு, அதாவது கிருமிநாசினி எல்லாம் உடம்புக்குள்ளே செலுத்தி இன்ஃப்ராரெட் மூலமாக இல்லை அல்ட்ரா வயலட்டில் என்னமோ ஹீட் பண்ணி என்னமோ செஞ்சு கொள்ளலான்னு ஒரு மோட்டு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறார். இப்போ அதுதான் எல்லாரும் போட்டு ஷேர் பண்ணி அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சக்திகளோட கையில் கிடச்சது. ஸோ இவர் கொடுத்த ஹிண்ட் தான் பாருங்க, செய்ய வேணாண்டு சொன்னது தான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்படி ஒன்று செய்ய இயலும். செஞ்சு என்ன செஞ்சாங்க, அணுகுண்டை செஞ்சு கொண்டு போய் ஜப்பானுக்கு மேலே தூக்கி போட்டானுங்க. ஸோ இவர் இந்த கடிதத்தை எழுத இல்லைண்டா அவனுக்கு தெரிஞ்சிக்காது இப்படின்னு செய்யலாண்டு. ரொம்ப டைம் எடுத்திக்கும், கண்டுபிடிச்சிப்பாங்க, பட் ரொம்ப டைம் எடுத்திக்கும். ஸோ சில விஷயங்களை சொல்லாம வைக்கிறது வரைக்கும் நல்லதுதான். ரைட். அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் வெரி கன்வீனியன்ட். எப்படி பெரிய கம்பெனிஸில் டிரெக்டர்ஸ் வேறு நாடுகளில் இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, வீடியோ கான்ஃபரன்சிங். ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு, இந்தியாவில் இருந்து கொண்டு, அமெரிக்காவில் ஒரு ஆள் இருப்பார், யூகேயில் ஒரு ஆள் இருப்பார், இருந்து கொண்டு கான்ஃபரன்சிங் பண்ணுவார். என்ன இப்போ இந்த பேண்டமிக் சீசனுக்கு முன்னுக்கு கடை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அது இஃபெக்டிவ் இல்லை, அது அப்படி செய்ய இயலாது, கஷ்டம். இப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் செஞ்சுத்தான் ஆகணும். இப்போ மக்களுக்கு விளங்கியிருக்க வந்து இது வந்து எவ்வளோ கன்வீனியன்ட்னு சொல்லி யாருக்கும் சாக்கு போக்கு சொல்ல இயலாது, எஸ்கேப் ஆக இயலாது, வர இல்லை, லேட்டு, ஒன்றும் சொல்ல இயலாது. மற்ற ஐடி பீப்புளுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ கன்வீனியன்ட் சொல்லி. நான் ஐடி பீப்புள் தான் இந்த சாஃப்ட்வேர் போட்டு கேமராவுக்கு பழக்கம் இல்லை, இந்த மாதிரி ஆளுக்கு கன்ஃபிகர் பண்ணணும், இவங்க தான் என்ன செய்யுது, இதெல்லாம் வந்து சரி வராது அப்படி இப்படின்னு சொல்லி சாட்டு போக்கு சொல்கிறது. ஓகே. ஸோ அடுத்தது இமெயில். இமெயில் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத வந்து எங்களுக்கு சின்னதாக ஒரு மெசேஜில் போட்டிக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா, ஒரு சர்வீஸ் த்ரூ இமெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் கூகுள் ஓ யாஹூ ஓர் எல்ஸ் மைக்ரோசாஃப்ட். ஸோ நீங்கள் அதில் சர்வீஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று தருவோம். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு டூ அட்ரஸ், உதாரணமாக இங்கே நீங்கள் நான் இருக்கிறேன், நான் ஒரு அட்ரஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், நான் மைக்ரோசாஃப்டில் எடுத்துக்கிறேன், நீங்கள் எல்லாமே என்ன சொல்லுங்க மைக்ரோசாஃப்டில் எடுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் எனக்கு மெயில் ஒன்று அனுப்புறீங்க. அனுப்புனா என்ன செய்யும், அந்த மெயில் வந்து எனக்கு வராது, மைக்ரோசாஃப்டோட மெயில் சர்வருக்கு போக மாதிரி தான் இந்த மெயில் சர்வர். ஸோ அது மெயில் சர்வரில் கிடக்கும். மெயில் சர்வரில் இருந்து அவர் என்ன செய்வார், பார்த்து போட்டு அந்த டூ அட்ரஸ் வந்து இருக்கிறான்னு பார்ப்பார். இருந்தால் என்ன செய்வார், எனக்கே அனுப்பி விட்டுருவார். அப்போ என்னோட மெயில் பாக்ஸில் வந்து அது கிடக்கும். அதாவது நான் வந்து அந்த கிளாசிக் டேர்மில் சொல்கிறேன், ஆக்சுவலாக அப்படி நடக்கிறது இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். என்லைனில் நான் உதாரணமாக நான் யாஹூன்னு வச்சு கொண்டிருக்கிறேன், நீங்கள் கூகுளில் இருந்து அனுப்புறீங்கன்னு சொன்னால் அது ஹெடரை பார்க்கும். ஓகே, இவருடைய சென்டர்ட
ரிசீவர் சர்வர் வந்து நாட் மைக்ரோசாஃப்ட் கூகுள். அப்போ அது என்ன செய்ய உடனே கூகுளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் மெயிலை. ஸோ கூகுள் மெயில் சர்வருக்கு தெரியும் இது என்னடா ஆள்தான்னு சொல்லி அவர் என்ன செய்வார், அவனுக்கு இது புஷ் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம், உங்களுக்கு மெயில் ஒன்று வந்திருக்குது. ஸோ தட் இஸ் புஷ் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு ஃபீச்சர். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மெயிலை பார்ப்பீங்க. எங்கேருந்து பார்ப்பீங்க, உங்களோட டிவைஸ்லேருந்து பார்ப்பீங்க. பட் ஸ்டில் த மெயில் இஸ் இன் யோர் கூகுள் மெயில் சர்வர். ஸோ இதான் நடக்குது. ஸோ சென்டர் கம்போசர்ஸ் அண்ட் இமெயில் அண்ட் சென்ட். ஸோ மெயில் அனுப்புகிறவர் சொல்கிறது சென்டர், மெயில் அனுப்புகிறவர் சொல்கிறது கம்போஸ், இமெயில் வந்து அனுப்புறீங்க. அடுத்தது மெசேஜ் ஸ்டோர்ட் இந்த மெயில் சர்வர். ஸோ மெயில் சர்வரில் மெசேஜ் கிடைக்கும். ஸோ மெயில் சர்வருங்கிறது என்னன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு தட் இஸ் எ மெஷின், தட்ஸ் இட், பட் வித் சம் ஸ்பெஷல் கேப்பபிலிட்டிஸ். மெயில்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் அவரில் இருப்பார். அடுத்தது என்ன செய்யும், server alerts that a message has been received and the recipient access the message. ஸோ உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் வராட்டி நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு காட்டும், நீங்கள் போய் மெயிலை ரிசீவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட மெயில் எல்லாட்ட மெயிலும் மெயில் சர்வரில் தான் இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அதை லோக்கலாக உங்களோட மெஷினுக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அங்கேயே வச்சுக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ரைட். அடுத்தது பேக்கப் டேட்டா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு another. ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று காட்டப்போம், ஒரு சாமான் ஒன்று காட்டுறேன். ரைட். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் யூஸ் பண்ணிப்பீங்களா தெரியல நிறைய பேர். ஸோ இது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த நான் இதுக்கு கனெக்ட் பண்றேன், பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது யூகேல இருக்கிற ஒரு மெஷின் பாருங்க. இவர்கிட்ட சர்வரை வந்து நான் வந்து இப்போ சர்வர் தட்ஸ் எ மெஷின், இது ஒரு கம்ப்யூட்டர், இதை ஆக்சஸ் பண்ணிட்டேன். இதை பாருங்க, எனக்கு நான் வந்து எந்த மெஷினில் வேலை செய்கிறேன் அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருந்தால் எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். இது நான் வந்து இந்த கிளைண்ட் ஒருத்தர் மெஷின், இதில் தான் நான் அவரோட டெவலப்மெண்ட்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பாருங்கள் யூகே டைம் தான் காட்டிக்கொண்டு இருக்கேன். இல்லை பாருங்கள் 1:29 ஏர்லி மார்னிங். ஸோ இது ஒரு விண்டோஸ் சர்வர். ஸோ இதோட விஷயங்கள் இப்படி இருக்குது. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர். இந்த பப்ளிக் ஐபி த்ரூ என்ன செய்யலாம்னு சொன்னால் எனக்கு இதை வந்து எனக்கு கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணி நான் வேலை செஞ்சு முடிப்பேன். ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? இட் இஸ் த்ரூ நெட்வொர்க். ஸோ ஏதோ ஒரு நெட்வொர்க் மூலமாக தான் இது நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இதன் மூலமாக நான் வந்து இந்த மெஷினை அக்சஸ் பண்ணி இந்த வேலையை செஞ்சு கொண்டு போகிறேன். ஸோ டீம் வியூவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த மெஷினுக்கு நான் எக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கு அக்சஸ் பண்ண எல்லாது பண்ணால் எனக்கு ஆஃப் ஆகிடும். பட் டீம் வியூவருங்கிறது அப்படி இல்லை. டீம் வியூவரில் எத்தனை பேரும் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் டீம் வியூவர் இந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்காது. டீம் வியூவரில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் செட் பண்ணி வைக்கலாம். பட் ரிமோட் மெஷினில் அப்படி இல்லை. ரிமோட் மெஷின்ங்கிறது வந்து சாதாரணமாக உங்களோட தூரத்தில் இருக்கிற மெஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த நெட்வொர்க் லேட்டன்சி எல்லாம் வந்து அதில் பெருசாக விளங்காது. இப்போ இதை இல்லை, எனக்கு நான் இப்போ இந்த காட்டின ரிமோட் டெஸ்க்டாப் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், எனக்கு இங்கே இருந்துக்கிட்டு டேட்டாவை அதுக்கு அனுப்பலாம், அங்கே இருந்து கொண்டு இன்னொரு நெட்வொர்க் சர்வருக்கு அனுப்பலாம். இன்னொரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் பார்ப்போம். சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஃபைல் ஷேரிங் எங்களுக்கு செய்யலாம். பேக்கப் டேட்டா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர். நான் லோக்கல் நெட்வொர்க்கில் கழிச்சு கொள்கிறேன். இப்போ உங்களோட இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு பேக்கப் பண்ணலாம். ஸோ பேக்கப்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் எழுதி வச்சுக்கொள்வது, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேக்கப் டூலை வச்சு செய்கிறது, இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பேக்கப் பண்ணிக்கொள்ளலாம். என்னத்துக்காக பேக்கப் பண்ணுறோம்? பொதுவாக நாங்கள் பேக்கப் எடுக்கிறது என்னத்துக்கு, ஃப்யூச்சரில் டேட்டா லாஸ் ஏதாவது ஏற்பட்டால் டேட்டாவை லூஸ் பண்ணாமல் இருந்து நீங்கள் ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வளமையாக என்ன செய்கிறது, பேக்கப் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யலாம், இன்கேஸ் உங்களுக்கு தேவையான டேட்டா ஒன்று அழிஞ்சிட்டுது, இல்லாட்டி அழிச்சிட்டிங்க ஆக்சிடென்ட்லான்னு சொன்னால் நீங்கள் பழைய பேக்கப்பில் இருந்து அதை ரிசீவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ சிம்பிளாக அதான் டேட்டா. இதில் என்ன மாதிரி டேட்டா ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ. பிகாஸ் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர் லோக்கல் ஹார்ட் டிஸ்க்னு சொன்னால் உங்களுக்கு காஸ்ட்லி இருக்காது. ஏன்னா சொல்ல போனால் 0 காஸ்ட் தான். பட் க்ளவுடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா க்ளவுடில் ஸ்டோரேஜ் வந்து விலை கூடும். உதாரணமாக ஐக்ளவுட் எடுப்போம், இல்லைன்னு சொன்னால் ட்ராப் பாக்ஸ் எடுப்போம்,
இல்லைன்னு சொன்னால் நீங்கள் க்ளவுடில் டேட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு ரிமோட் மெஷின் எடுத்து க்ளவுடில் என்ன செய்யலாம் உங்களுக்கு டேட்டா பேக்கப் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ உதாரணமாக எஸ்எல்டியில் கூட ஈவன் உங்களுக்கு 100 GB ஸ்டோரேஜ் வாங்கினா மந்த்லி 200 rupees போய்கொண்டு இருக்கணும். இப்போ கொஸ்டின் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 200 rupees தானேங்கிறதா இல்லாட்டி 200 rupees-ஆன்னு இழுக்கிறதாங்கிறது இட்ஸ் அப் டு யூ, உங்களோட நீடை பொறுத்தது. ஸோ என்ன கேட்டேன்னா பார்ப்போம் வந்து 200 rupees வந்து நத்திங், பட் நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லையா, நான் ஏண்ட அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதா ஒன்று பிடிச்சி என்ன செய்வோம் எடுக்க பார்ப்பேன். ஏன்னா எங்கட ஸ்ரீலங்காவோட வந்து சர்வீசஸில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி இல்லை. உங்களோட வெஸ்டர்ன் சர்வீஸில் இருக்கிற திருப்தி மாதிரி, ஏன்னா அவங்க வந்து பாலிசி கஸ்டமர் கேர் அது இதெல்லாம் சர்வீஸில் வந்து அப் டு டேட்டாக இருக்கேன். ஈவன் டேட்டா லூஸ் வந்தாலும் என்ன செய்வோம் அதை வந்து பேப் பண்ணுவாங்க, ஒன்று ரிகவர் பண்ணி தருவோம், இல்லாண்டி கம்பன்சேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் கம்பன்சேட் பண்ணுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்குது. ஸ்ரீலங்காவில் நடந்தால் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு சட்டம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, ஒயாட்ட வித்தர என்ன அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை என்ன செய்வாங்க, நீங்கள் மிஸ்டேக் விட்ட மாதிரி செஞ்சு போட்டுருவாங்க. ஸோ ஸ்ரீலங்காவை நம்பி டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணல. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஸ்டில் வே டு க்ரோ ஆக வேண்டி இருக்குது இன்னும். ஸோ ஸ்ரீலங்காவோட டெக்னாலஜிஸை நம்பிக்கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. பட் ப்ரைவசி பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு இஷ்யூ தான். நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கேட்கலாம், என்னென்ன டேட்டாவை கூகுள் பார்க்க மாட்டானா, உங்களோட டேட்டாவை கூகுள் பார்க்க மாட்டானான்னு கேட்டால் அதுக்கு உள்ள ஆன்சர் வந்து தேவைப்பட்டா பார்ப்பான். பட் அவன் அதுக்கு வேறு வேலை இல்லையா, ஒருத்தர் டேட்டாவை பற்றி பூந்து பார்த்துக்கிட்டு. பட் எனிவே அவனோட ஒரு மெஷின் ஒன்று ரீட் பண்ணிக்கோ டேட்டாவை ரீட் பண்ணுது, அது மட்டும் உண்மை. ஸோ அதுக்கு அவன் 1008 விளக்கம் சொன்னாலும் டிஸ்பைட் ஆல் தீஸ் கிரிட்டிசிசம்ஸ் பீப்புள் ஆர் யூஸிங் தட் ரீசன். என்ன ரீசன்? சர்வீஸ், தட்ஸ் த பெஸ்ட் திங். அவனோட சர்வீஸ் அப்படி ரோபஸ்ட்னஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ், ஸ்பீட், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால யூசர்ஸ் வந்து அதெல்லாம் பற்றி பெருசாக அலட்டி கொள்வது இல்லை. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. பட் கனடா மாதிரி நாடுகளில் வந்து ரொம்ப கவனமாக கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் இருப்பாங்களோ. ரீசன் என்னன்னு சொன்னால், இன்கேஸ் டேட்டா ஃபெயிலியர், டேட்டாவை இன்னொரு கம்பெனி விற்றுட்டு, உதாரணமாக கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா எல்கேஜின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன செய்யறாங்கண்டா பாருங்க, இந்த கோஆப்ரேட் கம்பெனின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதுக்கு போவார் அவர் என்னத்துக்கு, என்ன எலெக்ஷனில் வெளில வைங்கன்னு சொல்லி. அந்த வேலையை தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரம்ப் எலெக்ஷனில் நிற்கும் போது மார்க் ஜுகர்பர்க் ஃபேஸ்புக்கில் செஞ்சார். கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் அந்த இஷ்யூ. அதாவது அயர்லாண்டில் இருக்கிற டேட்டா கேம்பிரிட்ஜ் இதுதான் இந்த சப்ஜெக்ட். ஸோ இதன் மூலமாக என்ன செஞ்சாங்கன்னா, யூசர்ஸ்ட பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாத்தையும் வித்திக்கிறாங்க ஒரு கம்பெனிக்கு. ஸோ அது வந்து இஷ்யூவாக போயிட்டு மார்க் ஜுகர்பர்க் போட்டு கலட்டினானோ செனட்டில் கூப்பிட்டு. ஸோ இதை பற்றி சும்மா ரீட் பண்ணி பாருங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னொரு சைட் ஒன்று இருக்குது, இன்ஃபர்மேஷன், சாட்டில் போடுறேன். உலகத்தில் பெரிய லெவலில் நடக்கிற, சின்ன லெவலில் நடக்கிற எல்லா ஜாதி டேட்டா பிரீச், ஹேக்கிங்ஸ், அவ்வளோ என்ன நடந்திக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த சைட்டில் இருக்கு. பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் இஸ் இந்த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டேட்டா பிரீச்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் விட்டிக்கிறானோன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இதில் விளங்கும். ஈவன் எப்பளுக்கு என்ன செஞ்சுக்கிறான் வந்து வேலையை காட்டி தான் இருக்கிறானோ. ஸோ இப்படி இருக்குது பாருங்க, 2009 இப்படி இருக்குது. இந்த சும்மா உதாரணமாக சொல்லுங்க. ரைட், HSBC, eBay. Cyber thieves took data on 145 million eBay customers by hacking 3 corporate employees. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஹேக்கிங்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல், கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா, செக்யூரிட்டி சைட்டை பற்றி, டேட்டா வயலேஷன் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுதான் வேணும். இல்லாட்டி பிறகு வந்து தெரியாது. இன்னொரு பொதுவாக அந்த டேட்டா விற்கிறது அது ஒரு பிஸ்னஸ் டேட்டா சென்டரில். ஸோ அதெல்லாம் வந்து எங்களை மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் தான் அந்த மாதிரி சீப்பான ஒர்க்லாம் வந்து செய்யலாம். கனடா, யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏல ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த கீழே இருந்து பிடிச்சிட்டு வந்து டொப்பில் ஒரு கம்பெனி இருக்கான் இதுக்கு பின்னுக்கு அவரை தேடி பிடிச்சி அப்படி சீல் பண்ணி விட்டு கிடப்பானோ எல்லாரையும். நம்ம நாட்டில் அப்படி இல்லையே, அடிமட்டத்தில் இருக்கிற ஆளுக்கு தானே பாதிக்கப்படுறது, மேல்மட்டம் வந்து தப்பிடும். அங்கே அப்படி இல்லை, மேல்மட்டத்துக்கு பெரிய லெவலில் ஆப்போர்ட் அடிக்கிறது,
கீழ்மட்டத்தில் இருக்கிறார்களுக்கு அவங்களோட கிரைமுக்கு ஏற்ற மாதிரி செய்யுது. ஸோ இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க கூகுள் மாதிரி கம்பெனிஸ். இது காரணம் வந்து அவங்களோட பாலிசிஸ் தான். எங்களோட நாட்டில் அப்படி பாலிசி ஒன்று இல்லை. ரைட். அடுத்த முக்கியமான விஷயம் டேட்டா கம்யூனிகேஷன் மீடியா. அப்போ ஒரு நெட்வொர்க் ஒன்று நடக்கிறேன்னு சொன்ன நெட்வொர்க் கம்யூனிகேஷன், ஸோ நாட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன், ஜஸ்ட் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு சொன்னால், இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வெறுங்கை ஒரு கையால் தட்டுனா ஓசை வராதுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று நடக்கும்னு சொன்னால் 3 விஷயம் இருக்காங்க. ஒரு சென்டர், ஒரு ரிசீவர் அண்ட் மீடியா. மீடியான்னு சொல்லும்போது 2 ஜாதி மீடியா இருக்கலாம். ஒன்று கைடட் மீடியா, இன்னொன்று அன்கைடட் மீடியா. அது என்னன்னு சொல்லி நான் அப்புறம் வரேன். கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து நெட்வொர்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக இதான் விஷயம். ஒரு சென்டர், ஒரு ரிசீவர் அண்ட் ஒரு சேனல். ஸோ அந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்குதுங்கிறத வந்து கம்யூனிகேஷன் மோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அது கீழே வரும், என்னன்னு பார்த்துக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிஃபோன் வயர் ஒன் ஆஃப் த மீடியம்ஸ். ஸோ இது ராங். மீடியம்ஸ் வரக்கூடாது, மீடியம். மீடியான்னு சொல்லணும். மீடியம்ஸ் இல்லை, மீடியா இல்லாட்டி மீடியம். மீடியம்க்கு ப்ளூரல் வந்து மீடியா. வேற என்ன இது? டேட்டம். டேட்டம்ட ப்ளூரல் வந்து டேட்டா, சம்திங் லைக் தட். யூஸ் டின்னு போட்டிக்கிறான். Used in networks. Okay, we used to use it when we usually get connected to the internet from home. சாதாரணமாக நாங்கள் வந்து என்ன செய்யறோம், ஏதோ ஒரு வயர் ஒன்று மூலமாக தானே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பாருங்க. ஒன்று ADSL யூஸ் பண்ணுறாங்க, ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வந்து நீங்கள் எப்படியும் ஏதாவது வயர், அது என்ன ரூபத்தில் இருந்தாலும் வயர் தான். ஓகே ஃபைன். வயர்லெஸ் பாவிக்கிறாங்க வந்து வயர்லெஸ். ஸோ கைடட் மீடியாங்கிறது நீங்கள் என்னன்னு சொன்னால் வயரை தான் பொதுவாக கைடட் மீடியாங்கிறது. அன்கைடட் மீடியாங்கிறது வந்து வயர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ அன்னைக்கில் டேட்டா கைடட் அன்கைடட்னு வரும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அவங்களோட லாப நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ரைட். ஸோ அதில் நிறைய ஃபேக்டர்ஸை பார்த்து தான் நீங்கள் வயர்லெஸ் ஆகிறத டிசைட் பண்ண வேண்டி இருக்குது. ரைட். இப்போ உதாரணமாக இந்த காலத்தில் எல்லாரும் வர கம்ப்ளைண்ட் டயலாகும் ஸ்லோ, மொபிட்டலும் ஸ்லோ, எல்லாமே ஸ்லோ. நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணது காரணம் என்னென்னா எல்லாம் யூஸ் பண்ணுறது கூடுதலாக வயர்லெஸ். ஆனால் இந்த பிரச்சனையை வயர் யூஸ் பண்ணுறாங்க, ஏடிஎஸ்எல் யூஸ் பண்ணுறாங்க சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்னன்னு சொன்னால் வயரில் வந்து டேட்டா லாஸ் ஏற்படுறதில்ல. மற்றது வயரில் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு பல்கி டேட்டா வந்து ஷேர் பண்ண இயலும். பட் வயர்லெஸில் அப்படி செய்ய இயலாது. ஸோ அதான் ரீசன். ஸோ இது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்த இஷ்யூக்காக எல்லாரையும் தூக்கி பிடிச்சிட்டு ஓட தேவையில்லை. பட் எனிவே வயர்லெஸ் வந்து கன்வீனியன்ட். வயர் எடுத்து வயரை போட்டுக்கிட்டு சிக்கிக்கிட்டு வயரை எலிக்கடிச்சு பிஞ்சு இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. வயர்லெஸ் எங்கே தூக்கிட்டு போனாலும் வேலை செய்யும். அண்ட் அடுத்தது உங்களோட அந்த மீடியாவால் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அமௌண்ட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் யூனிட் பீரியட் ஆஃப் டைம். நான் பிட்ஸ் பர் செகண்டில் கதைக்கலாம். ரைட். அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ வி மெஷர் டேட்டா transmission speed using bits per second, BPS. For example, 100 bits are transmitted in 1 second. We say the transmission speed is 100 BPS. 1000 bits are transmitted. We say the speed is 1 kilobit per second. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு செகண்ட்ல 1000 பிட் இல்லாட்டி 1 கிலோபிட். பைட் வேற பிட் வேற. இதை பைட்டுக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், 8ஆல் பிரிப்பீங்க. கிலோ பிட் தான் நெட்வொர்க்கில் டேட்டா கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுற யூனிட். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, MCQ கட்டாயம் வருது. அடுத்தது 1 மெகாபிட் per செகண்ட், 1 ஜிகாபிட் per செகண்ட். உதாரணமாக டயலாக் சொல்கிறோம், நாங்கள் 7 மெகாபிட் per செகண்ட், MBPS. அப்போ M கேபிட்டல் B, M சிம்பிள் C அப்படி சொல்ல மாட்டோம், MBPS தான் சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் பிட்ஸ் தான் அன்றைக்கில் கணக்கு. இப்போ உதாரணமாக 7 மெகா பிட்ஸ் per செகண்ட் சொன்னால் அது எத்தனை மெகா பைட் per செகண்ட் காட்டா 8 சொல்லுங்களேன், 8 MBPS. ஸோ எத்தனை மெகா பைட் per செகண்ட்? 1 மெகா பைட் per செகண்ட் which is equivalent to 8 மெகா பிட்ஸ் per செகண்ட், இல்லாட்டி GBPS. GBPSல நாங்கள் இன்னும் நெருங்க இல்லை இன்டர்நெட்டில். பட் லோக்கல் ஏரியா வந்து ஆல்ரெடி GBPSல தான் வேலை செய்யுது. லைக் ஏன்னா வயர்ட் மீடியான்னு சொல்கிறது வந்து கைடட் மீடியா தான். Wired media are different types of wires used to transmit data, right?
உதாரணமாக ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ட்விஸ்டட் பேருங்கிறது இதுக்கு பல பேர் இருக்குது. Cat5 கேபிள் சொல்லுவாங்க, கேட்டகரி 5. கேட்டகரி 6ம் இருக்குது, கேட்டகரி 3, 4, 5 அண்ட் 6. என்னன்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணலாம்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இது சாதாரணமாக பேர், ட்விஸ்டட் பேர் 8 கேபிள் இருக்கும். பட் 2 இல்லாட்டி 4 கேபிள் இருந்தால் போதும் டிரான்ஸ்மிஷன் செய்யும். பட் இது ஒரு IEEE ஸ்டாண்டர்டுக்கு அமைவாக தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, 8 வச்சு அந்த RJ45 ரெஜிஸ்டர்ட் ஜெக் 45ல கிரிம் பண்ணுறது, சொல்கிறது கிரிம் பண்ணுறதுன்னு சொல்லி CRIMP பண்ணி நெட்வொர்க் கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ இதில் இந்த கலர்லாம் முக்கியமான கேட்டால் இல்லை. பட் IEEE வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கிறாங்க. க்ரீன், ப்ரௌன், ஆரஞ்ச், ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட். பட் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை. அதுக்காக அங்கிட்டு மாற்றி கொடுத்துட்டு அங்கிட்ட மாற்றி கொடுக்குறது இல்லை. நீங்கள் அங்கிட்டு மற்ற எண்ட் வந்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரைட். உதாரணமாக இப்படி நெட்வொர்க் கேபிள் இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு எண்ட், இது இன்னொரு எண்ட். ஒரு வயரில் இப்படி 2 எண்ட் தானே இருக்கும். சும்மா இது முடியாது, இதை எடுங்களேன். இதை கிரிம்பிங் டூல்னு சொல்கிறது. இது கிரிம்பிங் டூல், ரைட். பல்லால் கடிச்செல்லாம் இழுக்கிறது இல்லை. பல்லால் கடிச்சு இழுத்தீங்கன்னா பல்லு வயரில் இழுக்கும். ஏன்னா சரியான ஹார்டான வயர் இது. பல்லால் கடிச்செல்லாம் இழுக்கிறது இல்லை. நாங்கள் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அந்தந்த டூலை பாவிங்கன்னு சொல்லி, இல்லாட்டி பல்ல பிச்சுட்டு வந்துடும், எனாமெல்லாம் தேய்ச்சி விட்டுரும். சரியான ஹார்டான வயர் இது. ஸோ இந்த இப்போ இதை பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கிட்ட பக்கம் இந்த கலர் ஆரஞ்ச், ப்ளூ இப்படி போட்டால் இங்கிட்ட இதை தான் கொடுக்கணும். சும்மா நினைச்ச மாதிரி இந்த கரண்ட் வயர் மாதிரி பிடிச்சி முறுக்கி விட்றது இல்லை. முறுக்கி விட கம்யூனிகேஷன் நடக்காது. ஏதாவது ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் உங்களோட ஓன் ஆர்டர் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், இந்த மாதிரி இந்த பவுச்லாம் நெட்வொர்க் பண்ணுறாக்க வச்சுக்கொண்டு இருப்பாங்க, ரைட். இந்த கொரடு, கிரிம்பிங் டூல், டெஸ்டர், நெட்வொர்க்கை டெஸ்ட் பண்ணலாம். கிரிம்ப் பண்ணி நெட்வொர்க், அட்வான்ஸ் நெட்வொர்க்கில் இந்த மாதிரி ஒரு டெஸ்டரை போட்டு அப்போ தான் தெரியும் அவங்க என்ன செய்யும், எங்களோட கேபிளிங் வந்து சரியான்னு சொல்லி அவர் பார்ப்பார், ரைட். ஓகே, இதில் நான் இது சொல்கிறேன் வந்து அட்வான்ஸ் உங்களோட இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து இல்லை இது இப்படி ஒரு செட்டாக அப்படி வாங்கலாம். இந்த இதெல்லாம் அப்படி வாங்கலாம். என்ன கேஸ்ன்னு சொன்னால் இதெல்லாம் பெட்டாவில் 1000 ரூபா 1500 வாங்கலாம். ஒரு 5-6 வெட்டோட வந்து கிரிம்பிங் டூல்ட பல்லு போயிடும். நல்ல பிராண்டட் சாமான் இருக்கேன் 4000 ரூபா சொல்லுவோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சவங்களுக்கு பாவிக்க இயலும். இதுதான் இல்லைங்கிற அட்வான்டேஜ். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் Cat5, Cat6 என்ன சொல்லுவேண்டா, சாதாரணமாக இந்த நெட்வொர்க் கேபிள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கண்டா 100 மீட்டர் ஒன்லி. 100 மீட்டருக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த UTP கேபிளை வாங்கி நீங்கள் பட்ச் பண்ணி இந்த கேபிளை யூஸ் பண்ணலாம். இல்லை 2 மாதிரி. ஒன்று நீங்கள் கிரிம் பண்ணி எடுக்கிறது, நீங்கள் என்ன செய்கிறது இதெல்லாம் வாங்குறது. இது இந்த RJ45 ஜெக் UTP கேபிள் கடை தருவோம். 1 மீட்டர் 14 ரூபாய் என்னமோ ஞாபகம் இல்லை. வாங்கி இப்படி கிரிம் பண்ணி செஞ்சு எடுக்கிறது. இப்படி இருக்கேன் விற்க இருக்கேன் கடையில் 5 மீட்டர் 10 மீட்டர் 25 மீட்டர்னு. இது சொல்கிறது வந்து பட்ச் பண்ண கேபிள், பட்ச் கேபிள்னு சொல்கிறது. பட்ச் கேபிள் வந்து கேரண்டீட். அதில் வந்து வயர்லாம் ராங்காக பட்ச் பண்ணி கிரிம் பண்ணியெல்லாம் இருக்க மாட்டாங்க, வேலை செய்யும். இந்த மாதிரி ரப்பர் பூட்லாம் போட்டு தான் வரும். ஸோ கிரிம் பண்ணுறதோட இது வந்து சேஃப். பட் லார்ஜ் என்டர்பிரைஸ் நெட்வொர்க்ஸ்ல எல்லாம் வந்து பேங்க் மாதிரி இடத்துல எல்லாம் பட்ச் கேபிள்லாம் வாங்கிட்டு வேண்டாங்க. இந்த மாதிரி கேபிள் ஏன்னா ஒரு சீப்பான சொல்யூஷனுக்கு போவாங்க, இந்த இதெல்லாம் வாங்கி தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அங்கே டெடிக்கேட்டடாக ஒரு டீம் ஒன்று இருக்கும் நெட்வொர்க்கிங்கெல்லாம் செய்கிறதுக்கு. ஓகே, தென் Cat6 வந்து என்ன அட்வான்டேஜ்னா, சும்மா பேசிக்காக சொல்கிறேன் நாங்கள் இல்லை, 100 மீட்டருக்கு கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நெட்வொர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் என்ன மீடியா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணணும். ஸோ பிளைண்டாக எங்களுக்கு கேபிள் யூஸ் பண்ணுவோம், வயர்லெஸ் யூஸ் பண்ணுவது டிசைட் பண்ண இல்லை. இட் இஸ் அப் டு யுவர் டிசிஷன். நீங்கள் வீட்டுக்கு பாய்க்கண்டா என்னண்டு, இல்லாட்டி என்டர்பிரைஸ்க்கு பாய்க்கண்டா எப்படின்னு யூஸ் பண்ணுங்க. கோஆக்சியல் கேபிள் இவர் யாரும் இல்லை, எக்ஸாக்டாக எங்கட என்டனா டிவி என்டனாக்கு வர கேபிள் தான். இல்லை எத்தனை பேர் டிவி என்டனா பார்க்குறீங்களோ எனக்கு தெரியல. பட் இது வந்து டிவி என்டனாக்கு வர கேபிள். இதே நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ், இதுவும் ஒரு வகையான நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க.
கோஆக்சியல் கேபிள்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று, அதாவது ஒரு இன்சுலேஷன்ஸ்னு சொல்லும்போது ஒரு கோட்டிங், இந்த பிளாக் கலர்ல இருக்கிற இந்த கோட், அடுத்தது ஒரு வயர் மெஷ் ஒன்று, அதுக்கிடையில் இப்படி ஒரு கோட்டிங், அடுத்தது உள்ளுக்கு ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கடத்தி ஒன்று, ரைட்? Coaxial cables can support data transmission speed of 10 Mbps. அப்போ இவர் 3 லேயர் அண்ட் 10 Mbps. அப்போ எங்கட இவர் எத்தனை Mbps அவர் கடத்துவார்? இவர் 100 Mbps கடத்துவார். அண்ட் இப்போ நான் நினைக்கிறேன் வந்து 1000 Mbps. எஸ் 1 Gbps. 1000 Mbps மீன்ஸ் 1 Gbps. ஸ்பீட்னு சொல்லத்தில் இவர் பெஸ்ட். ஆனால் இவர் நினைக்கிறேன் லூஸ் ஆகும். அது மாத்திரம் இல்லாமல் இவர் ஃப்ளெக்சிபிள், வேண்டிய உங்களுக்கு வளைச்சி முறுக்கி எடுத்துகிட்டு போவேன். இவர் வந்து கொஞ்சம் ரிஜிட், ஃப்ளெக்சிபிள் தன்மை குறை, கொஞ்சம் ரிஜிட். அப்போ இவரே என்னத்துக்கோ யூஸ் பண்ணுறாங்க, வேணா யூஸ் பண்ண போய் தான் இது வந்து இண்டஸ்ட்ரியில் கோஆக்சியல். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம இங்கே பெருசாக பார்க்க தேவையில்லை. அடுத்த ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். பட் என்ன ப்ராப்ளம்டா, நீங்கள் நினச்ச மாதிரி முறுக்கி வளைச்சி அதெல்லாம் செஞ்சு கொண்டு போகல. ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிறது வந்து தின் கிளாஸ் ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது கண்ணாடி நார்கள். இது வந்து என்ன செய்யணும், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை உங்களோட மெஷின்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை இவர் ஒரு அந்த 2 எண்ட்லைன் கனெக்டர்ஸ் இருப்பாங்கள, இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் லைட் சிக்னல்ஸாக மாற்றி ட்ராவல் பண்ண வைப்பாங்க. என்ன ரீசன்டா, லைட் சிக்னல் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. அது வந்து டெராபிட் பெர் செகண்ட் 100 Gbps ஸ்பீடில் டேட்டாவை கொண்டு போவோம். அதனால தான் இதில் இன்னொரு விஷயம் இது பாருங்க, போத் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் அண்ட் கோஆக்சியல் கேபிள்ஸ் கேரி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அண்ட் ரிக்வயர் நோ ஸ்பெஷல் டிவைஸ் டு கன்வெர்ட் த சிக்னல். அப்படி பெருசாக ஒன்றும் தேவையில்லை. எலக்ட்ரிக்கலாக கொண்டு போய் என்ன செய்வாங்க, அங்கே அடுத்த எண்ணில் கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து லைட் யூஸ் பண்ணுறதால அடுத்த எண்ணில் என்ன செய்யணும், லைட் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் லைட் சிக்னலாக மாற்றுறதுக்கும் ஒரு கன்வர்ஷன் ஒன்று தேவை. ஸோ இவர் வந்து வெரி ஃபாஸ்ட் லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், கிலோமீட்டர் கணக்காக. அதான் அண்டர் வாட்டர் சி கேபிள்ஸ், ரைட்? அண்டர் வாட்டர் சி கேபிள்ஸில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா CMEV cables Southeast Asia, Middle East, Eastern Europe. 4 is an optical fiber submarine communication cable system that carries telecommunication between Singapore, Malaysia, Thailand. இந்த நாடுகளுக்கு இடையில உள்ள நெட்வொர்க் வந்து இப்படி தான், இந்த CMEV 4 நெட்வொர்க் வந்து இப்படி தான் இங்க பாருங்க. இது வந்து நீங்க பம்பளப்பிட்டி வெள்ளவத்த தெஹிவலையில கடலுக்குள்ள கொஞ்சம் லோ டைட் டைம்ல போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு கொத்தா ஒரு கட்டு வயர் ஒன்று என்ன செய்யும் இந்த மாதிரி போவோம், அந்த ஓட்ட கேபிள். இப்படித்தான் எங்களோட இன்டர்நெட் நாட்டை விட்டு வெளியே போகுது. இந்த மாதிரி தான் இது த்ரூ தான் வருது, வந்து எஸ்எல்டிக்கு வந்து எஸ்எல்டிலேருந்து அப்படி பிரிஞ்சு போகுது பாருங்க. மாத்தரை அங்கே இங்க டிஜிபூட்டின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது, இங்கே வந்து அப்படி என்ன செய்யுது, யூரோப் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இந்த இடத்துக்கு இப்படி பல்க் கேபிள்ஸ் மூலமாக தான் அப்போ கடைசியை பாருங்க என்ன நடக்குது, அங்கே இங்கே இந்த எல்லாம் எடுத்து நாட்டை விட்டு வெளியே போனால் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலமாக தான் போகுது. ரீசன் என்ன, ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து லாங் டைம் ட்ராவல் பண்ணோம் அண்ட் ஸ்பீட். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி சிங்கப்பூர், மலேசியா, USA, யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ் த்ரூ நாங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருக்குது வந்து இன்டர்நெட் த்ரூ. ஸோ இப்படி தான் வேலை செய்யும். அடுத்த என் பார்த்தா அது எங்கேயோ போயிட்டு எல்லாம் ஒரு இடத்துல வந்து கோர்வையை போயிட்டு ஒரு இடத்துல சேரும். யூஎஸ்ல தான் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ரைட்? அது சொல்றது அண்டர் வாட்டர் சப்மெரின் கேபிள். இப்படி தான் இருக்கும். இதுக்காக ஒரு பீரியட் ஒன்று இருந்தது ஸ்ரீலங்காவில். அநேகமாக நீங்கள் யாரும் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு ஷிப் ஒன்று சப்மெரின் இந்த ஆங்கர் டவுன் பண்ணும் இந்த பாருங்க, ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் இப்படி தான் ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பாசி எல்லாம் பிடிச்சி எல்லாம் தொடக்கிறது, வெட்டுறது, குத்துறதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். ஆங்கரை ட்ராப் பண்ண சொல்ல வந்து கேபிள் பிரேக் ஆகி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக 3 நாளைக்கு இன்டர்நெட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்த பிறகு தான்
திருப்பி இன்டர்நெட் வந்தது. அப்படி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்து இருக்கோம். ரைட், ஓகே. இவ்வளோ தான் ஃபைபர் ஆப்டிக்ஸை பற்றி இன்னும் நிறைய கதைக்கலாம், பட் டைம் வில் நாட் பர்மிட். அடுத்தது வந்து வயர்லெஸ் மீடியா. வயர்லெஸ் மீடியான்னு சொல்லும் போது ப்ரோடாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வச்சு பிரிக்கிறாங்க, ரைட்? ரேடியோ வேவ்ஸ் and light waves are used by many wireless media. Some of the wireless media I discussed below. Microwave transmission. So இது ஒரு ரேடியோ வேவ். மைக்ரோவேவ்ங்கிறது வேவ் லென்த். வேவ் லென்த்னா உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படித்தவங்களுக்கு அலைநீளம்னு சொல்லுவாங்க. ஸோ வேவ் லென்த் கூடனா வேவ் லென்த் மாற மாற அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து மாறும், ரைட்? லாங் வேவ் லென்த் உள்ளது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து எனர்ஜி வந்து ஹை. ஷார்ட் லென்த் உள்ளது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறது மைக்ரோ wave transmission. So to communicate using microwave signals are sent to a transmitter which amplifies them and transmit it through the aid of an antenna. அவர் என்ன செய்யற ஒரு antenna மூலமா தான் அவரை சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணுவார். அப்போ அடுத்த எண்ட்ல என்ன செய்யும், இன்னொரு ரிசீவர் ஒன்று இருந்து அதை ரிசீவ் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்பீட் எப்படி இருக்க போகுது? See, these retransmitters are placed approximately 50 to 100 kilometers apart and they must be visible to each other, line of sight. For example, microwave transmission can be used to connect branches in Bank Colombo, Nugegoda and Gampaha. அப்போ bank through communication, even உங்களோட லேண்ட் ஃபோன் த்ரூ நடக்கிற கம்யூனிகேஷன் கூட டு சம் எக்ஸ்டென்ட் எஸ்எல்டி டவர் வரைக்கும் போயிடுது. அங்கே இருந்துட்டு வயரில் போகிறது இல்லை, மைக்ரோவேவில் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. இங்கே இந்த சிலோவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண சிலோ, அதுதான் அந்த பேஸ், இன்டர்மீடியட் பேசஸ். என்ன பூமி வந்து உருண்டை. ஸோ இங்கே கதைக்க சொல்ல வந்து டிரெக்டாக கம்யூனிகேஷன் இல்லைண்டா இவர் இங்கே வாங்கி இங்கேருந்து எடுத்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அதனால தான் எங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்குது, லைன் கிளியராக இருக்குது. வந்து அப்படி இல்லை, பழைய ஆள்கிட்ட கட்ட சொல்லுவாங்க வயர் த்ரூ தான் கம்யூனிகேஷன். கொழும்பு கதைக்கிறேன்னு சொன்னால் வெளிநாட்டு கதைக்கிறாப்புல தான் இருக்கும், சத்தம் உள்ளுக்கு போனாப்புல இருக்கும், குவாலிட்டி இருக்காது, டிலே ஒன்று இருக்கும். இடையில எங்கேயாவது காட்டுக்குள்ள வயரை தொட்டு விழுந்துட்டுண்டா என்ன செய்யறது, தேடி பிடிச்சி அதை ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம், டைம் ஒன்று போகும். ஸோ இப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ மைக்ரோவேவ் வந்ததால் வந்து வயர்ட தேவைப்பாடு ஒன்று அன்றைக்கில் குறைஞ்சிட்டு. ஸோ ஆனால் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ரீட்ரான்ஸ்மிட்டர் ஒன்று வச்சிருக்க தான் வேணும். இது அதில் இருக்கிற ஒரு இஷ்யூ. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக அலச தேவையில்லை. மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன். சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன். சேட்டலைட் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், advantage of using satellite over the earth-based station, the signals can be transmitted with less number of hops. அப்போ ஹொப்னு ஒரு டேர்ம் ஒன்று நீங்களே யூஸ் பண்ணலாம். ஒன் ஹாப் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் டூ adjacent ஸ்டேஷன்ஸ். ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் கடையில் உள்ள கனெக்ஷனை தான் ஹாப்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பொதுவாக என்ன செய்யறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மினிமம் 3 சேட்டலைட்டை வச்சுக்கொண்டு மொத்த உலகத்தையே வந்து கவர் பண்ணலாம். அதாவது மொத்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தையும் வந்து கவர் பண்ண இயலும். இது வந்து ஃபிசிக்ஸில் தியரியாக இருக்குது. அண்டு அதே நேரம் ஒரு சேட்டலைட்டை வச்சுக்கொண்டு அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் லான்ச் பண்ணி பூமியோட ஆர்பிட், அதாவது அந்த வளிமண்டலம் முடியில துண்டு அந்த துண்டில் கொண்டு போய் என்ன செய்வானோ விட்டானாக்கா அதே ஸ்பீடில் சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ என்ன செய்யும், பூமி சுற்றி அவரை சேர்ந்து சுற்றி நியூஸ் எடுத்து கவர் பண்ணி அப்படி என்ன செய்வார், ரிசீவ் பண்ணி இங்கிட்ட சென்ட் பண்ணி கொண்டு இப்போ அப்போ தான் சேட்டலைட் த்ரூ பிபிசி, CNN இதெல்லாம் வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. வெளிநாடுகளில் வந்து சேட்டலைட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்களோ இன்டர்நெட் சேட்டலைட் த்ரூ தான் அவங்க கொடுக்குறாங்க. ஈவன் எங்களோட எலான் மஸ்க் உங்களுக்கு தெரியும், டெஸ்லா காரோட ஃபவுண்டர், அவரு கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறாரு. 10,000 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி ஸ்டார் லிங்க்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் ரைட் கிரியேட் பண்ண போகிறாரு. ஸோ இது அவரோட ப்ராஜெக்ட். ஸ்டார் லிங்கை கிரியேட் பண்ணி இப்படி தான் கூகுள் பெலூன் சொன்னானோ, பெலூன் வந்து உளுந்தது அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்னு தெரியல. ஸ்டார்லிங்கை கிரியேட் பண்ணி 10,000 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி ஒரு புதுமை ஒன்று செய்யப்படும் சொன்னார். இது பார்ப்போம், இது நான் இப்போதான் பார்க்குறேன். Get online, save big, get happy.
with HostGator. ரைட், இது பார்ப்போம். 2019 இது ஒரு சிமுலேஷன் ஒன்று தான். ரைட், ஸோ இது இப்படி போகுது. இது ரியலாக லான்ச் பண்ணிட்டானா இல்லாட்டி சிமுலேஷனை தெரியல. இல்லை என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இதை ஒரு பிஹெச்டி ஹோல்டர் ஒன்று என்ன செஞ்சுக்கிறாரு, ரிசர்ச் பண்ணிக்கிறார். இந்த இஷ்யூவை ரிசர்ச் பண்ணி போட்டவர் சொல்லிக்கிறாரு, ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் சேட்டலைட்டால் வந்து சொசைட்டிக்கு வந்து பெரிய கேடு ஒன்று. என்னன்னு சொன்னால், அது வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் வந்து நைட்டில் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இல்லை தெரியுமோ தெரியல, நேற்று இன்றைக்கு நைட்டில் இருந்து சரியாக ஒரு 5 நாளைக்கு முன்னுக்கு வரைக்கும், அதாவது தொடர்ந்து கன்செகட்டிவ் 5 days, சாமத்தில் 4 மணிலேருந்து 5:30 மணி மட்டுக்கு விண்கல் விழுந்தது. எத்தனை பேர் நீங்கள் அதை பார்த்தீங்களோ தெரியல, நியூஸ் கிடைச்சதோ தெரியல. விண்கல்னு சொல்கிறது மீட்டியோர் ஷவர். நான் வந்து முந்த நாளை தவிர மிச்சம் அவ்வளோ நாளும் பார்த்தேன். முந்த நாள் என்ன ப்ராப்ளம்னா, மழை மூசாப் இருந்ததால, மேகக்கூட்டம் இருந்ததால பார்க்க கிடைக்கல. ஸோ அந்த நைட் ஸ்கை நீங்கள் பார்த்திப்பீங்க எப்படி இருக்கு, அழகா இருக்கும் நட்சத்திரத்தோட. இவர்கிட்ட ரிசர்ச் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், 10,000 சேட்டலைட் வந்து ஒரு நாட்டுக்கு மேலே போகுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கு, அது நைட் லைஃப் அந்த ஒரு அந்த இயற்கை தன்மையை வந்து அது பாதிக்கும், அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று கொண்டு வரண்டு. அவர் என்ன செஞ்ச, 10,000 சேட்டலைட்டை போனால் இப்படி தான் இங்கே ஒரு சிமுலேஷன் ஒன்று செஞ்சு காட்டினாரு. அது வந்து இந்த இதில் இருக்கிற ஆட்களை பெருசாக பாதிக்காது, ஏர்பன் இதில் இருக்கிற ஆட்களை, பட் வில்லேஜஸ்க்கு வந்து அது பாதிக்கும். ஏன்னு சொன்னால், உதாரணமாக எங்கட ஊரில் இருக்கிற இல்லாட்டி கொழம்புல இருக்கிற கைஸை சொல்கிறது பொல்யூட்டட் லைட், வாகனங்கள், புகை, இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், எங்கட ஏர் பொல்யூஷன் கூடும். அப்போ எங்களுக்கு தெரிகிற நட்சத்திரம் வந்து ரொம்ப குறவு. நீ ஏர் பொல்யூஷன் இல்லாமல் பார்க்கறனா, நீங்கள் நூரலியா மாதிரி இடத்துல போயிட்டு இல்லாட்டி வேர்ல்ட்ஸன் மாதிரி இடத்துல போய் தங்குனீங்கன்னா அதெல்லாம் வந்து ஏர் பொல்யூஷன் குறைஞ்சிடும். அங்கே பார்த்தா இன்னும் நிறைய நட்சத்திரங்கள், இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு நோட் பண்ண இயலும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருக்கிறார்களுக்கு இது ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸை கொடுக்குன்னு சொல்லி அதை அவரை பற்றி சாடி இருந்தார். அப்போ அதுக்கு இவர் எலான் மஸ்க் வந்து இல்லை அது அப்படி வராண்டு அவரை ஆர்கியூ பண்ணியிருந்தார். எனிவே அது இன்னும் ப்ராக்டிக்கலாக லைவாக நடக்க இல்லை. ஸோ அந்த டைமில் அதை பார்த்துக்கொள்வோம். அது என்ன, இந்த இப்போ காலத்தில் நீங்கள் நேற்று முன்னாள் பார்த்தீங்களோ தெரியல, சாதாரணமாக கொலம்புல ஃப்ளட்டில் இருக்கிற ஆளுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிக்கிறாங்க. வந்து ஸ்ரீபாதை நல்லா தெளிவாக தெரியுதுண்டு. ரீசன் என்ன சொன்னால், இப்போ ஏப்ரல் மே தானே, ஃபாக் மிஸ்டெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அந்த ஏரியாவில். மற்றது ஏர் பொல்யூஷன் வந்து 0 சொல்ல போனால், ஏன்னா பெருசாக வாகனங்கள்லாம் மூவ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ரீபாதை வரைக்கும் தெரியுது, சாதாரணமாக ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிக்கிறாங்க எல்லாரும். அதே மாதிரி ஸ்ரீபாதையிலேருந்து பார்த்தா கொலம்புல இருக்கிற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், மற்றது அந்த லோட்டஸ் டவர், பிஓசி டவர், அது இது எல்லாமே தெரியுதான். ரீசன் என்னன்னு சொன்னால், ஏர் பொல்யூஷன் இல்லை, ஸ்கை வந்து கிளியர், வெதரும் கிளியர். ஸோ எல்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க அப்படி இருக்குது. ஓகே, ஸோ சேட்டலைட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் இதுதான். ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணால் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வேர்ல்டு வைடாக செய்யலாம். சேட்டலைட்டை வேண்டிய இடத்துக்கு பொசிஷன் பண்ணுறது, உங்களுக்கு ஆண்டனாஸ் போடுறது. சேட்டலைட் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி சேட்டலைட் ரிசீவிங் ஆண்டனாஸ் வந்து 2-3 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து பாதுக்கன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சேட்டலைட் ரிசீவிங் சென்டர் ஒன்று இருக்குது. அடுத்தது பிதிருத்தலாகல மலையில் ஏர்ஃபோர்ஸ் ரேடார் இருக்குது. இப்போ நீங்கள் பிதிருத்தலாகலைக்கு நூரலியாவுக்கு போனால் பஸ்ஸில் போகலாம், அது வேன் மாதிரி வெஹிக்கிளில் போனால் உங்களுக்கு போகலாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ஏறிட்டு இறங்கி போய் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த மாதிரி ரேடார் ஸ்டேஷன், பெரிய சேட்டலைட் ஸ்டேஷன் 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா சேட்டலைட் ரிசீவர்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, செல்லுலர் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய கதைக்க வர இல்லை. இதுதான் எங்களோட செல்ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. உதாரணமாக நீங்கள் யோசிக்கலாம், டவர் டு டவர் நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மூவ் பண்ணும்போது எப்படி நெட்வொர்க் கனெக்ட் ஆகும்னு சொல்லி. பொதுவாக ஜிஎஸ்எம் நெட்வொர்க் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், தேன்கூடு மாதிரி ஜிஎஸ்எம், தேன்கூடு மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர். அது இல்லை பெருசாக ஆட்டிக்கொள்ள தேவையில்லைக்கும். ஸோ இதை வட்டமாக போட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இவர் தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட
receiver in cell 5 receives the call. இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்க, நீங்கள் காலை ரிசீவ் பண்ணுறீங்க, பட் உங்களோட கால் பண்ணுறவர் இங்கே இருந்து கால் பண்ணிக்கொண்டு இப்படி மூவ் ஆகிறாரு பாருங்க. ஸோ பாருங்க, நீங்கள் அவர் இங்கே இருந்து இப்போ புத்தளை டவரை தாண்டினா என்ன செய்வான்னு சொன்னால் அடுத்து பாலாவி டவருக்கு கனெக்ட் ஆகும். சில நேரங்களில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், சில ஆள் கடையில் செல்ஃப் ப்ராட்காஸ்டிங் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா புத்தளன்னு காட்டும், இன்னொருக்கா நரக்கலின்னு காட்டும். ஏன்னு சொன்னால் புத்தளை டவர் பிஸி ஆனோடனே நரக்கலி டவர் தான் அடுத்தது ஃப்ரீ ஆகிக்கிற டவர். ஸோ நரக்கலி டவருக்கு கனெக்ட் ஆகும். சில ஆள் கடை வந்து புது குடியிருப்புன்னு காட்டும். ஸோ என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு டவர் சாதாரணமாக டவரில் மேலே ஏறி என்ன செய்கிறானோ இல்லாட்டி டவர் டியூன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னால் அதை டிஷ்ஷை வந்து என்ன செய்யுது, பொசிஷன் பண்ணுறதும் ஃப்ரீக்குவென்சியை கூட்டி வைக்கிறது தான். உதாரணமாக இந்த 2.0 படத்தில் வந்த கதை தான் அது. அதாவது அந்த ரேடியேஷன் கூடிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஹார்ம்ஃபுல், லிமிட்டில் வச்சுருந்தா வந்து ஃபைன்னு சொல்கிறாங்களோ, ஆனால் எந்த டைமில் ஹையில் வச்சுக்கிறாங்க லோவில் வச்சுக்கிறாங்கிறது வந்து எங்களுக்கு வெளிச்சம் இல்லை. ஸோ இது நீங்கள் மூவ் பண்ணாலும் என்ன நடக்கும், அந்தந்த அட்ஜசன்ட் டவருக்கு கிளிக் ஆகி பாருங்கள் அந்த நெட்ஒர்க் அப்படி போயிட்டு அந்த இப்படித்தான் உங்களோட ஜிஎஸ்எம் லைன் வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணி நம்ம இதுக்குள்ள டீப்பாக இறங்க தேவையில்லை. நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கையில் நாங்கள் ஐடி படிக்கிறோம். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நெட்ஒர்க், தட்ஸ் இட். இது லேண்ட் ஃபோனாக இருந்தால் என்ன ப்ராப்ளம், வயரில் வேலை செஞ்சு கொண்டிருக்கும். ஸோ அது வந்து ஸ்டேஷனரி இருந்தால் இம்மொபைல் மூவ் பண்ணாது. ஸோ அது இஷ்யூ இல்லை. இது வந்து வெரி ட்ரிக்கி. என்னண்டு நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணி கொண்டிருப்பாங்க, நெட்ஒர்க் வந்து செல்லில் வந்து கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் ஜிஎஸ்எம் டெக்னாலஜி. ஜிஎஸ்எம்ங்கிறது குளோபல் சர்வீஸ் மொடியூலரைசேஷன் நினைக்கிறேன். மொடியூலைசேஷன் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம்மை பற்றி மொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க சும்மா பாருங்கள் பிறகு. ரைட், அடுத்த இன்ஃப்ராரெட் டிரான்ஸ்மிஷன். சாதாரணமாக ஸ்மார்ட் ஃபோன் வர முன்னுக்கு இருந்த கேமரா ஃபோன், கலர் டிஸ்பிளே உள்ள ஃபோன், இதில் இருந்த எல்லாருலேயுமே இன்ஃப்ராரெட் வந்து இருந்தது. ஒரு ரிமோட், டிவி ரிமோட் மாதிரி ஒன்று இருக்கும். இன்ஃப்ராரெட் என்னதுக்கு யூஸ் பண்ணேன்னு சொன்னால் வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை, ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லைன்னு சொன்னால் ஒரு பாட்டை டவுன் மாற்றி இருக்கிறதுக்கு ஃபோனை பக்கத்தில் வைக்கணும். அதுதான் ரீசன். குறுக்கு ஏதாவது கையை வச்சு அப்படி மறைச்சா கம்யூனிகேஷன் லாஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ இன்ஃப்ராரெட் அப்போ என்னதுக்கு யூஸ் பண்ணலாம், இப்போ பொதுவாக இன்ஃப்ராரெட் வாரது இல்லை ஃபோன்ஸில், ஆனால் சில ஃபோன்ஸில் வரும். ஏன்னு சொன்னால் உதாரணமாக நினைக்கிறேன் ரெட்மி மாதிரி ஃபோன்ஸில் இருக்கிறது சரியான யூஸ்ஃபுல்லாக ஒரு டிவி, ஏசி இதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள ஏறும். இன்ஃப்ராரெட் வந்து சரியாக நீங்கள் ரிசீவருக்கு பொசிஷன் பண்ணணும், ரைட். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறது இன்ஃப்ராரெட் ரேஸ். அந்த ரேஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்குது. டிவி ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் அதுவும் வேலை செய்யும். ஏன் அதை ப்ளூடூத்தில் வைக்கல, ப்ளூடூத்தில் வச்சு நடக்கணும்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் வட்டம் சர்க்கிளாக அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இன்ஃப்ராரெட் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அது வந்து சரியாக கனெக்ட் பண்ணும். இதில் என்னென்ன டிவைசஸ்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி அதில் போட்டிக்கிறாங்க, ரைட். அடுத்தது இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் மோட்ஸ். என்ன இதில் வைஃபைன்னு சொல்கிறோம், அப்போ ப்ளூடூத்னு சொல்கிறோம், அப்போ இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வரையில நீங்கள் யோசிக்கலாம். வைஃபைங்கிறது ஒரு கொமர்ஷியல் நேம். வைஃபை ஒரு கொமர்ஷியல் நேம். உதாரணமாக இதை உங்களுக்கு பார்க்கலாம். வைஃபை இது ஒரு கொமர்ஷியல், இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் ஒன்று இருக்குது, IEEE ஸ்டாண்டர்ட் 802.11n. ஸோ வாட் இஸ் வயர்லெஸ் வைஃபை? என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டி அலோவிங் கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோன் communicate with another wireless within particular area. So Wi-Fi என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் Wi-Fi acronym வந்து not acronym, it is yes acronym சொல்லலாம். wireless fidelity. wireless fidelity இதான் Wi-Fiன்னு சொல்றது. டெக்னாலஜின்னு இருக்கிறது இவ்வளவு. என்னது? ரேடியோ வேவ், செல்லுலர் நெட்வொர்க், மைக்ரோவேவ், செல்லுலர் நெட் டிரான்ஸ்மிஷன், இன்ஃப்ராரெட். ஸோ ரேடியோ வேவ்ஸை இதில் சொல்லலாம். இல்லை ரேடியோ வேவ்ஸை பற்றி காய்ச்சிக்கிறான்னு பார்ப்போம். ரேடியோ வேவ்ஸை பற்றி கதைக்கையில், பட் ரேடியோ வேவ் நீங்கள் ரைட். இதில்
வயர்லெஸ் வைஃபை எல்லாம் வந்து இதில் ஏதாவது ஒன்று தான். ஒன்று ரேடியோ வேவ் ஆகி இல்லாட்டி மைக்ரோவேவ் ஆகி. இன்ஃப்ராரெட் வந்து அது இன்ஃப்ராரெட்ங்கிற ஒரு டெக்னாலஜி. ப்ளூடூத்துங்கிறது அது ஒரு ஒரு வகையான ரேடியோ வேவ். நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, ப்ளூடூத் என்ன வகையான சிக்னல்ஸ், ரேடியோ சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுது, அண்டு வைஃபை என்ன வகையான ரேடியோ சிக்னல்ஸ். ஏன் ரேடியோ சிக்னல்னு பேர் வச்சுக்கிறானோ, ரேடியோ வந்து ரொம்ப பழசி, 1800களில் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி. அப்போ அதில் வந்து தான் என்ன செஞ்சாங்க, வேவ்ஸ் அனுப்பி ரேடியோஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த பேரை வச்சுக்கிறாங்க ரேடியோ வேவ்ஸ். வேற ஒன்றும் ரீசன் ஒன்றும் இல்லை. அங்கே ரேடியோ சேனல்லாம் ஒன்றும் பிடிக்க போகிறது இல்லை. அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறா ரெண்டு, ஒரு ரிசீவர், ஒரு சென்டர், ஒரு மீடியா. ஸோ நாங்கள் மீடியாவை பார்த்துட்டோம். மீடியா இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு கிளாசிக் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். சந்திரமண்டலத்தில் 2 பேர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, சும்மா சொல்லுமா, ஒரு ஒரு கை நீட்டளவு தூரத்தில் நின்றுக்கிட்டு கதைச்சா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விளங்குமா விளங்காத? நான் சொல்லுவேன், ஹெல்மெட்லாம் போட இல்லை, சும்மா இருக்கிறாங்க, 2 பேர் கதைக்கிறாங்களோ, கதைச்சா அந்த சத்தம் கேட்குமா கேட்காத? ஆளுக்கு என்ன கதைக்கிறான்னு விளங்குமா விளங்காதா? சொல்லுங்க பாபு. நோ. ரீசன் என்ன? ரைட், அதான் ரீசன். எங்கட வழி தான் எங்கட காத்து வழின்னு சொல்லுவோமே, வாட் எவர் இட் இஸ். வழிங்கிறது வந்து எதுவாகவும் இருக்கலாம். ஸோ அவர் தான் எங்கிட்ட மீடியா. அந்த மீடியம் இல்லைங்கிறதால எங்களுக்கு பக்கத்தில் இது என்ன சத்தம் போட்டு வச்சாலும் கேட்காதான். தட்ஸ் த ரீசன். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு மீடியாங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து டிவைசஸ். பட் டிவைசஸும் மீடியாவும் சும்மா, அதாவது இந்த கரண்ட் ஒயர் குத்துறாப்புல கொண்டு போயிட்டு ஒரு வயர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல குத்துறது இல்லையே. ஸோ என்ன செய்யணும், நாங்கள் கம்ப்யூட்டரை லிங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணுற ஆட்களை பற்றி தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ரைட், எப்படி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நிக் கார்டு இல்லாட்டி என்ஐசி கார்டு ஐடி பீப்புளுக்கு இருப்பாங்க. ஸோ ஆள் இடம் அதை வச்சு என்ஐசி கார்டுனா ஞாபகம் வச்சுக்காங்க. என்ஐசி கார்டுன்னு கேட்டு தான் ஐடென்டி கார்டை தூக்கி கொடுக்குறது இல்லை. Right, computer is connected to a network through a hardware device called a network interface card. Right, so இவர் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இப்படி கார்டெலாம் இப்போ வாரது இல்லை. ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ எல்லாம் இன்பில்ட். இதுதான் அந்த RJ45 ஜெக்கை நீங்கள் கொண்டு போய் தான் அடிக்கிற இடம். அது வந்து சில மெஷின், சில டிவைசஸில் இன்டர்ஃபேஸ். இது ஒரு இன்டர்ஃபேஸ். ரைட், ஈத்தர்நெட்னு சொல்கிற ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே தான் இந்த நெட்வொர்க் கார்டு. நீங்கள் கோஆக்சியல் யூஸ் பண்ண அதுக்கு வேற ஜாதி இன்டர்ஃபேஸ் வரும். இதே யூஸ் பண்ண இயலாது. ஃபைபர் ஆப்டிக் எடுத்தீங்கன்னா அதுக்கு வேற ஜாதி இன்டர்ஃபேஸ் வரும். இதை அதுக்கு யூஸ் பண்ண இயலாது. இது வந்து RJ45 ஈத்தர்நெட் நெட்வொர்க் உள்ள நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் இது. ஸோ இவ்வளோ சொல்லி கேட்குறீங்க, RJ45 ஈத்தர்நெட் நெட்வொர்க் கார்டு தாங்க, நெட்வொர்க் கார்டு தாங்கன்னு காட்டாலே தருவாங்களோ. ரீசன் என்ன, 99.99% இதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. வெரி ஸ்பெஷல். மற்ற சாமான்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஷாப்பில் கேட்டு போகிறதில்ல. அதெல்லாம் வந்து வேறு மேனுஃபேக்சர்ஸ் த்ரூ இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, மோடம்னு சொல்கிறது மொடியூலேஷன், டிமொடியூலேஷன். அதாவது டிஜிட்டல் சிக்னல் அனலாக்கு மாற்றுறதும், அனலாக் சிக்னலை டிஜிட்டலுக்கு மாற்றுறதும். ரைட், ஆரம்ப காலத்தில் ஏடிஎஸ் எல்லாம் இங்கே முன்னதோ உங்களோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இப்படி தான் இங்கே மோடம் கனெக்டட். இல்லை. ரைட், மொடம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், இந்த இதில் பார்க்கலாம். ஓகே, இதில் இல்லை. இதில் இப்படி ஒரு கம்ப்யூட்டர். ரைட், இந்த கம்ப்யூட்டர் உங்களோட டெலிஃபோன்
கனெக்ஷன் பிடிக்கும். இது லேண்ட் ஃபோன், ரைட்? இது டெலிஃபோன் வச்சுக்கொள்ளுமே. மொடம்ண்டு உங்களோட மெஷினில் இன்டர்னலும் மிக்குது, எக்ஸ்டர்னலும் மிக்குது, ரைட்? டெலிஃபோன் கேபிள் எடுத்து உங்களோட மெஷினில் இப்படி மொடம்க்கு கொடுக்குறது, இன்னொரு லைன் எடுத்து டெலிஃபோனுக்கு கொடுக்குறது. ஏன்னா டிரெக்ட் லைன் வந்து சாரி இப்படி வரும், எப்படி சொல்லுங்களேன், ஃபோன் லைன், எஸ், உங்களோட டெலிகாம்ட அந்த பாக்ஸ் ஒன்று வீட்டில் பூட்டிப்பான அது இப்படி இருந்தா அது வந்து இப்படி இதுக்கு கொடுக்குறது. இது இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்குறது, இன்னொரு ஸ்பீக்கரில் இப்படி கொடுக்க, அது பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல், ரைட்? இவர் உங்களுக்கு தெரியும் அனலாக், இவர் டிஜிட்டல் இல்லை இந்த ஃபோன். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் இருந்து டிஜிட்டல் அவுட் ஆகி மொடம் த்ரூ தான விஷயம் நடக்குது. அப்போ இது மொடம் வந்து இதில் தான் மொடமை நீங்கள் பூட்டிக்கிறீங்க. இவர் என்ன செய்வார்? இப்போ டெலிஃபோன் லைன் த்ரூ தானே வேலை நடக்க போகுது. அப்போ இவர் டிஜிட்டல் சிக்னலை அனலாக்கு மாற்றி டெலிஃபோன் வயர் மூலமாக அனுப்பி அடுத்த எண்டில் இருக்கிற இங்கே வந்து அனலாகா வந்து அடுத்த ஒரு சர்வர் நிற்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சர்வர் இருக்கிறேன், சர்வர் இருக்குன்னு சொன்னால் இங்கே வரைக்கும் அனலாக் சிக்னல், ரைட், வந்து இங்கே வச்சு டிஜிட்டலாக மாறிடுவார். டிஜிட்டலாக மாறினா இனி கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிஜிட்டல் வேலை முடிஞ்சிட்டு, ரைட்? இப்படி தான் மொடம் ஆரம்பத்தில் ஃபங்க்ஷன் பண்ணிச்சு. ஸோ அதை தான் அன்றைக்கில் அவர் என்ன செய்கிறாரு, ஒன்று போட்டிக்கிறாரு. மொடம்ட ஸ்பீட்லாம் அவங்க சொல்லிக்கிறார், வெரி லோ ஸ்பீட், அனலாக் வேவ் இப்படி இருக்கும், இட் டசன்ட் ஹேவ் எனி டிஸ்கிரீட் வேல்யூ. டிஜிட்டல் சிக்னல் வந்து இட் இஸ் டிஸ்கிரீட் வேல்யூ. டிஸ்கிரீட்னா ஒன்று சைஃபர் இல்லாட்டி ஒன்று, இப்படி தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், கண்டினியூஸ். ஸோ இதில் இருந்தால் நாங்கள் இப்போ ஏடிஎஸ்ல இப்படி இதுதான் மொடம். அந்த காலத்தில் 900 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ கண்ணாலையும் காண்றதுக்கு இருக்காது, பழைய கம்ப்யூட்டர்ஸோட இருக்கும். ஏன்னா இப்போ இதை வந்து இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு. ஓகே, அடுத்தது ஹப்னு ஒரு சாமான் இருக்குது, ரைட்? ஹப்னா என்னன்னு சொன்னால் சென்ட்ரல் கனெக்ஷன் பாயிண்ட் ஆல் நோட்ஸ் ஆஃப் நெட்வொர்க், ரைட்? சாதாரணமாக ஒரு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுற ஒரு சாமான் எப்படி சொல்லுவோமே, ஹப். வச்சுக்கோங்க, ஹப்னு ஒன்று இருக்குது, ரைட்? அதே மாதிரி நீ பார்வைக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ரைட்? சின்னது பெருசு கதையெல்லாம் இல்லை. அதில் டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹப்பை பற்றி என்ன சொல்கிறது, சென்ட்ரல் கனெக்ஷன் பாயிண்ட் ஆல் நோட்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஹப் மியர்லி ப்ராட்காஸ்ட் டேட்டா இட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் ஒன் நோட் டு ஆல் நோட்ஸ் அட்டாச், ரைட்? அப்போ என்னென்னு சொல்கிறாரு, நீங்கள் 2 கம்ப்யூட்டரை நெட்வொர்க் பண்ணுறா உங்களுக்கு ஹப்போ எந்த டிவைஸோ தேவையில்லை. 2 வயர் ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக உங்களுக்கு நெட்வொர்க் பண்ணி 2 வயரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நெட்வொர்க்கை பண்ணிடலாம். 3 மெஷின் வந்துட்டுண்டா, 3 மெஷின் வந்துட்டா சிக்கல். 3 மெஷின் வந்துட்டுண்டா உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று தேவை. சுவிட்ச் இல்லாட்டி ஹப். அதாவது நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி போட்டிருக்கேன் 3 4 5 இப்படி இந்த இதில் இருக்கிற இந்த இது பாருங்க, இது மாதிரி. இது வந்து லேயர் 2 சுவிட்சுங்கிறது, இல்லை லேயர் 3 சுவிட்ச். இது வந்து 42 32 போட்டு இருக்கும். விலை நிறைய இல்லை, ஒரு 15-16 லட்சம் ரூபா தான் இருக்கும். இது வந்து சுமார் 6000 ரூபா 7000 ரூபா இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்? நத்திங். கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண இது பாருங்க, எப்படி கனெக்ட் பண்ணலாம். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி நிறைய போட்டுள்ளதை வாங்கி 30 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படி சின்ன நிறைய வாங்கி கொண்டு போயிட்டு பெரிய இதில் கனெக்ட் பண்ணலாம், ஆஸ் யூ விஷ். ஸோ இதில் இப்படி நிறைய கனெக்ட் பண்ணுறது நிறைய லாப நஷ்டங்கள் இருக்குது, ரைட்? ஸோ அதெல்லாம் பற்றி நான் இங்கே நீங்களே பெருசாக டீப்பாக காய்க்க வரையில. அப்போ ஹப்புங்கிறது யாருண்டா, இப்படி கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா அனுப்புறீங்கன்னு சொன்னால் இந்த லிங்க்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் டேட்டா போகும். அதுதான் நீங்களே ஒரு சொல்கிறேன். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். A hub merely broadcasts the data it receives from one node to all nodes attached to it, right? So bridging ஒரு வகையான நெட்வொர்க் சுவிட்ச். இது இப்போ பெருசாக பாவிக்கிறாங்களோ தெரியல.
used to connect segment of a network which was the same IP address there. An IP address is an identifier given to அதாவது ஒரு நெட்வொர்க்கை virtual-ஆ பிரிக்கிறதுக்கு, ரைட்? ஒரு 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 பிரிட்ஜ், ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில் அங்கே பார்க்க தேவையில்லை. பட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு போதும். நாங்கள் இங்கே இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க் தான் நாங்கள் பார்க்குறோம், ரைட்? And the term for bridge is network switch. Bridge is a device used to connect segment of network which is the same IP address range. An IP address is an identifier. IP address range and பார்ப்போம், ரைட்? ஸோ இது பாருங்க, இது ஒரு ஹப், பழைய ஹப் ஒன்று. ஸோ இது வந்து ஒரு 4,000 rupees அதில் தான் இருக்கும். 4 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்றும் கன்ஃபிகர் பண்ண தேவையில்லை, மெஷின்லேயே கன்ஃபிகர் பண்ணி 4யும் ஒரே கனெக்ஷனுக்குள்ள வேலை செய்யலாம். ஹப்பை பற்றி, பிரிட்ஜை பற்றி இன்னும் சொல்கிறாரு, யூனிக்லி ஐடென்டிஃபை. For example, the bridge can be used to connect the lands of different departments of the same building together, right? சொல்லுமே, 2 மாடி இருக்குது, 3 மாடி இருக்குது, ஒவ்வொன்றும் வேற வேற டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இன்னொரு ஆளுக்கு தெரியக்கூடாது. உதாரணமா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்களோட நெட்வொர்க் அட்மின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு அக்சசிபிளா இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்களோ எல்லாத்தையும் நெட்வொர்க் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மூலமா தான் என்ன செய்வாங்க, அதை வந்து லிங்க் பண்ணுவாங்க. உதாரணமா அப்படி சொல்லுவோம், நான் இது பாருங்க. ஸோ இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். ஸோ இடையில பிரிட்ஜ் ஒன்று போட்டு இந்த 2 நெட்வொர்க் என்ன செஞ்சுக்கிறாங்க, லிங்க் பண்றாங்க. தட்ஸ் இட். அப்ப இது ஒரு டிஃபரெண்ட் நெட்வொர்க், இது ஒரு டிஃபரெண்ட் நெட்வொர்க். ஸோ பிரிட்ஜ் மூலமா லிங்க் பண்றது, அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த டெஃபினிஷன் வரைக்கும் தெரியும். சொன்னதா இருப்பாங்க, யூஸ் டு கனெக்ட் த லேண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேம் பில்டிங். ஸோ அவர் தான் நினைக்கல பிரிட்ஜா வர போறாங்க. அடுத்த ரூட்டர்ஸ். ரவுட்டர்ஸ்னு சொன்னாலும் இது சரியான டைம் வந்து ரூட்டர்ஸ் தான். ரூட்டர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, 2 or more network having different IP address, different IP. When data transmission happen on one network to another through a router, it chooses the best path for the incoming data to be sent to receiver. This choice is influenced by the level of data traffic in different routes. The path from sender to the receiver may also change from time to time. Traffic varies on the network link, and some existing connections may break and new ones may form. ரூட்டர்னு சொல்றதுக்கும் அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட பாசையில் விளங்குறதுனா, இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களே எஸ்எல்டியில் ஒரு போர்ட்டபிள் ரூட்டர், வயர்லெஸ் ரூட்டர், மொபிட்டல், டயலாக்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அதெல்லாம் ஒரு வகையான ரூட்டர்ஸ் தான். எப்படி நான் என்ன நெட்வொர்க் பாவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன நெட்வொர்க் பாவிங்கன்னு எனக்கு தெரியாது. நாம் எல்லாரும் நீங்கள் ஒன்றா லிங்க் ஆகிக்கும். எப்படி எல்லாமே ரூட்டர்ஸ்ட ஹெல்ப்போட தான். என்ன செய்யணும், ரூட்டர்ஸ் வந்து 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து லிங்க் பண்ணோம். நான் எஸ்எல்டியாக இருந்தால் சரி, நீங்கள் டயலாக் இருந்தால் அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. எப்போவுமே ரூட்டருக்கு வந்து 2 நெட்வொர்க்கை வச்சு கொண்டு இருப்பார் ஐடி. ஒன்று சொல்கிறது வந்து லேண்ட் ஐபி, இன்னொன்று சொல்கிறது வேன் ஐபி. லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஐபி, இன்னொன்று வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் ஐபி. உதாரணமாக நீங்கள் வந்து எப்படி போங்க, போயிட்டு சிஎம்டி அடிச்சா அவங்களோட கமாண்ட் ப்ராப்ளம் பிங்ன்னு சொல்லி அடிங்க. சாரி, பிங் 127.0. ஸோ இது உங்களோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ரைட்? இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்க்கலாம் வந்து இது தேவையில்லை. நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். வாட் இஸ் மை இதை பாருங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. My public IP4 is 112.134.49.57. சரியா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா, லொக்கேஷன் வந்து குளியாபிட்டின்னு காட்டு. நான் குளியாபிட்டிலே ஆகிக்கிறேன் இல்லை. என்ன நடப்புன்னு சொன்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு ஐஎஸ்பிக்கு பின்னகை இருக்கிறோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். எஸ்எல்டி, நான் எஸ்எல்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ஐபி இது குளியாபிட்டி. மை ஐபி இன்ஃபர்மேஷன் இது பார்ப்பேன் என்ன செய்யணும்னு சொல்லி ஐபி அட்ரஸ் பார்ப்பேன். totally
wrong information. Host name like இதை பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தப்ப நீங்கள் டயலாக் மொபிட்டல் ஆளுக்கலாம் இருந்தால் உனக்கு கொழும்பு காட்டும். ஏன் அப்படி? நீங்கள் கொழும்புல ஆகிக்கிறீங்க. இல்லை, என்ன நடப்புண்டா, இதுதான் ப்ராப்ளம். நாங்கள்லாம் ஐஎஸ்பிக்கு பின்னுக்கு இருக்கிறோம். ஐஎஸ்பி வந்து அசைன் பண்ணுற ஐபி தான் எங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஐஎஸ்பியால், அதாவது என்ன மீனிங்னு சொன்னால், இன்டர்நெட்டில் என்னோட ஐபி வந்து இதுதான். பட் இது என்ன காட்டாது, என்னோட சர்வீஸ் ப்ரொவைடர் யாரோ அவர் தான் காட்டும். உதாரணமாக சம்பன் நீங்கள் இதில் யாராவது ஒரு ஆள் ஏடிஎஸ்எல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு சம்டைம் இது காட்டுறதுக்கு வாய்ப்பு இது ஐபி. ஆனால் வெளிநாடுகளில் அப்படி இல்லை, அவங்க தனித்தனி ஐபி வாங்குவாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஆள்ட அட்ரஸை காட்டும். ஐபியை வச்சு ஜியோ லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். பட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஐபி வந்து ஸ்ரீலங்காவில் விலை கூடும். லீஸ் லைன் கனெக்ஷன் எடுக்கணும், மாதம் 40,000 ரூபா 50,000 ரூபா கட்டுனா ஒரு ஐபி பண்டில் ஒன்று தருவாங்க. உங்களுக்கு ஒரு 4-5 ஐபி எடுத்து தருவாங்க. அது உங்களுக்கு யூனிக். ஆனால் வெளிநாடுகளில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, பட் ஸ்டில் எக்ஸ்பென்சிவ். ஐஎஸ்பி இல்லாமல் அவங்க ஸ்டாட்டிக் ஐபிஸ் வச்சு கொண்டு இருப்பாங்க பொதுவாக. ரைட்? ஸோ இதுதான், இது வந்து ரூட்டர் தான் இதை டிஃபைன் பண்ணுவாங்க. ரூட்டர் தான் இதை வச்சு கொண்டு இருப்பார். என்னைக்கு லோக்கலாக ஒரு ஐபி உண்டு என்னோட இருக்கும் ஐபி கான்ஃபிக். ரைட், ஓகே. சிஎம்டிக்கு போயிட்டு ஐபி கான்ஃபிக் நீங்கள் இந்த பாருங்க 192.168.1.102 காட்டுது. இதுதான் என்னோட லோக்கல் ஐபி அட்ரஸ். அதாவது என்னோட நெட்ஒர்க்ல யாராவது லொகின் ஆகுனா இன்னொரு ஆளுக்கு வந்து உதாரணமாக 103 காட்டும். இது வந்து டிஹெச்சிபி இது வந்து ரைட். டிஹெச்சிபி தான் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். அவர் அசைன் பண்ண ஐபி அட்ரஸ். இது வந்து என்னோட ரவுட்டர் அட்ரஸ் லோக்கல். இதுதான் இந்த லேன். ஆனால் என்னோட வைட் ஏரியா நெட்வொர்க் ஐபி இந்தாக்குது, அது வந்து எக்ஸாக்டா அதுக்கு போவாது. ஸோ ரூட்டர் 2 ஜாதி ஐபியை வச்சு கொண்டிருப்பேன். ரைட், இப்போ நான் பேக் டு சப்ஜெக்ட். இவருடைய வேலை என்னன்னு சொன்னால் டிஃபரெண்ட் நெட்வொர்க். இப்போ நீங்கள் டயலாக் வச்சு கொண்டிருக்கிறீங்க, நான் எஸ்எல்டி வச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ எப்படி 2 பேரை கனெக்ட் பண்ணுவேன், அந்த வேலையை ரூட்டர் தான் செஞ்சு தருவார். எப்படி அவர் ஒரு ரூட்டிங் டேபிள் ஒன்று வச்சு கொண்டிருந்து இன்கமிங் அவுட் கோயிங் டிராஃபிக்ஸை வந்து மெப் பண்ணி கொடுப்பாரு. இது இங்கே இது வர்றது இங்கே போகணும், இது இங்கே இது வர்றது இங்கே போகணும். வேற என்ன வேலைக்கு ரூட்டர் ஜாப்ஸ் என்னன்னு சொல்றதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆಗಿದೆ. இட் சூசஸ் த பெஸ்ட் பாத் ஃபார் த இன்கமிங் டேட்டா டு பி சென்ட் டு த ரிசீவர். த சாய்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த லெவல் ஆஃப் டேட்டா டிராஃபிக். எவ்வளோ டிராஃபிக் அதுக்குள்ள ஃப்ளோ ஆகுதுங்கிறத வச்சு அவரே என்ன செய்வார், டிசைட் பண்ணுவார் எந்த பாத் த்ரூ நாங்கள் வந்து கொடுக்குறது. அதாவது நீங்கள் கொழும்புக்குள்ளே போகிறீங்க, டிராஃபிக்கை பார்க்குறீங்க, நீங்கள் கொண்டு வந்துட்டு ரோட்டை மாற்றி ஓடுவோமே, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அது வந்து அவர் தான் செய்வார், எங்கட கையில் அது வந்து இல்லை. ரைட்? ஸோ ரூட்டருங்கிறது சிம்பிளாக இதுதான். ஸோ கேட்வேஸ்ங்கிறது வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க் ஸ்டாண்டர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது. ரைட்? உதாரணமாக பாருங்க, செல்லுலர் நெட்வொர்க்ஸ் டு த இன்டர்நெட். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நாங்கள் வச்சுக்கொண்டா போதும். ஈவன் நாங்கள் சொல்லலாம் இப்படி கோஆக்சியல் கேபிளால் செஞ்ச நெட்வொர்க்கையும் ஈத்தர்நெட்டால் செஞ்ச நெட்வொர்க்கையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டும் எங்களுக்கு சொல்லலாம். அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், இது நீங்கள் சும்மா யூடியூப்ல வேண்டாம் கேட்வேஸ்டு சர்ச் பண்ணி பாருங்க. இதுலலாம் நம்ம பெருசாக மெனக்கட தேவையில்லை. இதை பற்றி டீப்பாகலாம் கொஸ்டின்ஸ் வராது, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இதை எடுப்போம். கேட்வே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிட்ஜும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரைட்? ஸோ இப்படி சும்மா காட்டினா பாருங்க, பிரிட்ஜுக்காக தான் போட்டிக்கலாம், கேட்வேக்காக தான் போட்டிக்கலாம். ஸோ இட் இஸ் மீனிங்லெஸ். ரைட்? பட் இந்த ரியல் மீனிங்கை நீங்கள் சர்ச் பண்ணி தேடிடுங்க. நான் வேண்டாம் லிங்க்ஸ் ஏதாவது கிடைச்சா போகிறேன். எனக்கு போட்டது ஒன்றும் பெரிய வேலையில், நீங்கள் சர்ச் பண்ணி ரீட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு அது மனசுக்குள்ளே நிற்கும். இல்லைன்னு சொன்னால் சும்மா ஏதோ சம்திங் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும், அது பகலோட மறந்துடும். என்ன மாதிரியான நெட்வொர்க்ஸ் இருக்குது? ரைட்? நான் இன்னொரு 10 minutes கிளாஸ் முடிச்சிடும். The following categorizations is based mainly on the geographical span. Physical distance வச்சு geographical span வச்சு நெட்வொர்க்கை வந்து உங்களுக்கு வகைப்படுத்தலாம். ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு பேர் ஸோ இதில் அந்த ஆர்டர் கொஞ்சம் குழம்பிக்கு இந்த இமேஜில் நீங்கள் குழம்பிடாங்க. இந்த பிரிட்ஜுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் நீங்கள் போட்டிக்கலாம். ரைட்? நாங்கள் பார்க்க வேண்டியது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ்.
இப்பதான் அந்த படமெல்லாம் வருவது எல்லாத்துடையும். இதுல இன்னொன்று பார்க்கையில ஸ்விட்ச்னு ஒன்று இருக்குது. ஸ்விட்சுக்கு ஹப்புக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னா, ஹப் வந்து இப்போ உதாரணம் நாங்கள் 10 மெஷின் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்களேன் ஒரு ஹப்ல. நான் ஒரு மெசேஜ் ஒரு ஆளுக்கு ஒரு மெஷினை டார்கெட் பண்ணி அனுப்புனா அந்த மெசேஜ் வந்து நெட்ஒர்க்ல இருக்கிற அவ்வளோ பேருக்கும் போகும். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? அன்வான்ட் டிராஃபிக், தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது மெஷின். ஸோ வை ஆர் யூ ரிசீவிங் தட்? அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று. அடுத்தது அன்வான்ட் பீப்புள் அதை ட்ரெக் பண்ணி பெக்கெட்டை ஸ்னிஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இல்லாத ஒரு டிவைஸ். பட் சுவிட்ச் வந்து அப்படி இல்லை, இன்டெலிஜென்ட். சுவிட்ச் என்னன்னு சொன்னால், நீ சரியாக யார் டெஸ்டினேஷனோ அவருக்கு வந்து அனுப்போம். உதாரணமாக மெஷின் நம்பர் 2க்கு நான் அனுப்புகிறேன்னா மெஷின் நம்பர் 2க்கு மட்டும்தான் போகும். எப்படி அது பாசிபிள்? எப்படின்னு சொன்னால், சுவிட்சுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது. பெக்கெட் ஹெடர், அதாவது நெட்ஒர்க் எல்லாமே பெக்கெட்டாக பொட்டலம் பண்ணி தான் அவர் அனுப்புவார். ஸோ பொட்டலத்தில் வந்து பெக்கெட் ஹெடர் என்ன, அதில் இருக்கிற டேட்டா என்ன, அதில் இருக்கிற ஃபுட்டர் என்ன, இது அவ்வளோ மீக்கும். ஸோ அப்படி போகும்போது அவர் பெக்கெட் ஹெடரை ரீட் பண்ணி பார்த்துருவார் யாருக்குன்னு மெசேஜ் போகும்ண்டு. ஸோ அந்த ஆளுக்கு மட்டும் அனுப்புகிறோம். இல்லை என்ன அட்வான்டேஜ் இல்லை, உங்களுக்கு வந்து நெட்வொர்க் டிராஃபிக், அன்வான்ட் நெட்வொர்க் டிராஃபிக்ஸ் வந்து நாளைக்குல உருவாகாது. இதுதான் அதோட ரீசன். ரைட். இன்னொரு சமரி ஒன்று உங்களுக்கு தர வந்து எல்லா டிவைஸையும் போட்டு ஸ்விட்ச், ஹப், ரூட்டர், பிரிட்ஜையும் கேட்வேயும் விடுவோமே, இது 3 தான் மெயின். ரைட். அடுத்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க், ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஸ்பேன். 10 மீட்டருக்குள்ள நீங்கள் ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பர்சனல் ஏரியா நெட்வொர்க் சொல்லலாம். எப்படி நம்ம ஒரு டிஜிட்டல் கேமரா இருக்குது, பிரிண்டர் இருக்குது, எல்லாம் வயர்லெஸ்னு சொல்லுங்களேன். ரைட், ஓகே. நீங்கள் என்ன செய்யுங்க, பிரிண்டரை ஃபோனையும் கேமராவையும் பிரிண்டரையும் வயர்லெஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேமராவில் இருக்கிற பிக்சர்ஸ் அப்படி பிரிண்டருக்கு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு நெட்வொர்க். அது சொல்லி பர்சனல் ஏரியா நெட்வொர்க். உங்களோட ஸ்மால் ரீச் அவுட்ல இருக்குது, ஒரு ரூமுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரூம் 10 மீட்டர்ஸ் ரேஞ்ச். உங்களுக்கு 10 மீட்டர் 11 மீட்டர் வந்து அது பேன் இல்லை அப்படின்னு இல்லை அர்த்தம். ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று, தட்ஸ் இட். ப்ளூடூத் அதில் வச்சு கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஈவன் எங்களோட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அதெல்லாம் கூட அந்த இதுல தான் வருது. அது லேண்ட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அது சொல்கிறாங்க ஒரு கம்ப்யூட்டர் லேப், இல்லை ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்மால் ஹவுஸ், ஈவன் எங்களோட ஹெலம்கில் இருக்கிறது கூட ஒரு லேண்ட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். கிளைண்ட் சர்வர் மாடல் இருக்குது, பியர் டு பியர் இருக்குது. கிளைண்ட் சர்வருங்கிறது வந்து ஒரு சர்வர் ஒன்று இருக்குது, என்ன செய்வார், அட்மினிஸ்டர் பண்ணுவார் எல்லா மிஷினையும். பியர் டு பியருங்கிறது எல்லாமே சர்வர் தான், எல்லாமே கிளைண்ட் தான், யாரும் அவனுக்குல பெரிய ஆள் இல்லை. உதாரணமாக அங்கே ஹெலம்ல இருக்கிற நினைக்கிற மட்டும் ஒரு நெட்வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் லெப்பை வச்சு அது வந்து பியர் டு பியர், அப்படி சென்ட்ரலைஸ் சர்வர்னு இல்லை. இப்போ அவங்களோட லாபம் நஷ்டம் இருக்க தான் செய்யுது. ரைட். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பிறகு பார்ப்போம். ஸோ கேட்வேங்கிறது இது இல்லை, எப்படி இதை வச்சுட்டு கேட்வேன்னு சொல்லலாது. இது வந்து ஒரு கோணத்தில் பார்த்தா அந்த சின்ன பாபிக்யூ மிஷின் ஆட்டமே இருக்குது. ஸோ கேட்வேன்னா என்ன, ஸோ அது ஒரு மீனிங் ஒன்று இருக்கிறது. இதில் வந்து அது இல்லை. ஸோ அதை நான் உங்களை சர்ச் பண்ண சொன்னேன், நானும் தேடி பார்த்து அது இருந்தால் உங்களுக்கு தாரும். The computers, processor and memory intents work like communicating with outside world and database handling. Clients are computers that access the server to obtain some service in a peer-to-peer LAN network, have the same privilege and each can access the other data and service. அதாவது peer-to-peerல எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். கிளைண்ட் சர்வரில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு மெஷினுக்கு போகிறோன்னா சர்வர் உங்களை பெர்மிட் பண்ணினா தான், அதாவது இது வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலுங்கிறது நெட்வொர்க்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சர்வர் இருப்பார், அவர் எல்லா கிளைண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவார். உதாரணமாக அவருக்கு தான் ஏதும் எந்த கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யலாம், யாருக்கு இன்டர்நெட்டுக்கு போகலாம், யாருக்கு எந்த மிஷினோட கம்யூனிகேட் பண்ணலாம், யாருக்கு எந்த ஃபைலை திறக்கலாம், இது எல்லாத்தையும் அவர் வந்து என்ன செய்வார், கன்ஃபிகர் பண்ணுவார். பட் மற்ற மெஷின்ஸ் இல்லை, பியர் டு பியரில் அந்த விளையாட்டு விளையாடாது. எல்லாருக்கும் சேம் ரைட்ஸ், யாரும் யாரையும் ஓவர் ரைட் பண்ணிடாது. ஸோ நீங்கள் பாருங்க, மொபைல் ஃபோன் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். உதாரணமாக நீங்கள் டயலாக் ஃபோனில் இருந்துக்கிட்டு ஃபோன் டேட்டா எப்படி வேலை செய்யும், செல்லுலர் நெட்ஒர்க்கில் வந்து கேட்வே த்ரூ வந்து இன்டர்நெட். ஸோ உங்களுக்கும் இன்டர்நெட் சர்வருக்கு அங்கே லிங்க் இல்லை, லிங்க் இருக்குது உங்களுக்கும் உங்களோட நெட்ஒர்க். அந்த நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னொரு கேட்வேக்கு அங்கிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இவருக்கு தெரியாது இந்த கேட்வேக்கு இங்கிட்டு என்ன ஆகிக்கிறாருன்னு சொல்லி.
இவருக்கு தெரியாது கேட்வேக்கு அங்கிட்டு என்ன இருக்குது. அப்படி வைக்கல அட்வான்டேஜ் இண்டிபெண்ட் ஆர்கிடெக்சர் ஒன்று. ரெண்டாவது இவருடைய இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி இவருக்கு தேவையில்லை, இவருடைய இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி இவருக்கு தேவையில்லை. இல்லாட்டி டைட்லி கபிள்ட் ஆகிடும் ரெண்டும். இவருடைய இம்ப்ளிமெண்டேஷன் இவரை எஃபெக்ட் பண்ணோம், இவருடைய இம்ப்ளிமெண்டேஷன் இவரை எஃபெக்ட் பண்ணோம். அப்படி இல்லை, இது வேற இது வேறு. இவங்களுக்கு இடையில ஒரு மேப்பிங் ஒன்று உள்ளுக்குள்ளார நடக்கும். நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பெருசாக போக தேவையில்லை. இங்கே ஏபிஐ ப்ரோக்ராமிங் பற்றி படித்தா ஃபியூச்சரில் ரைட் தேவைப்பட்ட நான் செய்கிறேன், இது ஷியாம் சார் செய்வார். அதில் வந்து ஏபிஐ கேட்வேஸ்னு நினைக்கிறேன், அதை பற்றி நான் பார்ப்பேன். அது பிறகு இப்போ உள்ளது இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, computers in a LAN can be arranged in many different ways. We call these arrangements topologies. Network topologies no need. அதாவது how you can arrange the wire, how you do the wiring நீங்க எப்படி செய்றீங்க ரைட் அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு பிரிக்கலாம்னு சொல்றேன். When speaking LANs, it is important to mention about intranet. The intranet is a LAN inside a company which is based on internet technology, because it's based on the internet technology, and intranet can be used to do things like send emails, share information, and perform day-to-day business operations within an organization. It uses the TCP protocol. Intranet என்னன்னு சொன்னா இன்டர்நெட் மாதிரி தான், பட் சர்வீஸ்ல லிமிட்டட் ஆயிக்கும். உங்களுக்கு அவுட் சைட் இன்டர்நெட்டுக்கு போகல, சில போர்ட்டை பிளாக் பண்ணிப்பான், இமெயில் வேலை செய்யும், ஃபைல் ஷேரிங் வேலை செய்யும், பட் போர்ட் ஐடியை பிளாக் பண்ணிப்பான், இன்டர்நெட் வேலை செய்யாது, ஸ்கைப் வேலை செய்யாது, யூடியூப் வேலை செய்யாது, ரைட் ஃபேஸ்புக் வேலை செய்யாது, இப்படி பிளாக் பண்ணுறது. அப்போ எதை வச்சு இன்ட்ரானெட்டுங்கிறான்? லார்ஜ் கம்பெனி ஐலண்ட் வைடாக இருக்கும், பட் என்ன ப்ராப்ளம்டா, உங்களுக்கு ஃபீச்சர் வந்து லிமிட்டடாக இருக்கும் ரைட். ஸோ இதில் எல்லாமே இல்லை ரீட் பண்ணுறதுக்கு தான், ரீட் பண்ணி பார்த்துக்கணும். இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுதான், இது வெரி இம்பார்ட்டன்ட். டிசிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும். டிசிபின்னா என்ன, ஹெச்டிடிபின்னா என்னன்னா புறவு வேறையாக விளக்கப்படுத்துகிறேன், இதில் அது இல்லை. ஸோ அது ஒரு ப்ரோட்டோகால்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் ரைட். அது மாதிரி லேண்ட் ஒரு கேம்பஸ் இல்லாட்டி ஒரு பெரிய கெப்புகளை ஒரு பில்டிங்களுக்கு நடக்கிறத கேம்பஸ் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லலாம். அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் மேன் சொல்லியிருக்குது. அடுத்தது வந்து வேன் வைட் ஏரியா நெட்ஒர்க். வைட் ஏரியா நெட்ஒர்க்னா என்னன்னு சொன்னா, அதாவது பெருசி ஏன்னா wide area network refers to a network that spans a large area like several cities. ஏரியாண்டா கண்ட்ரி வைட் பற்றி கதைக்கலாம். ஸ்ரீலங்கா அது ஒரு பில்டிங்கு வெளியால பற்றி நம்ம புத்தளத்தையும் தில்லடியை பற்றி கதைக்கிறேன்டா கூட நாங்கள் கேம்பஸ் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்ல இல்லாது, வேன் வைட் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லணும். ஆனால் யூஎஸ்ல இருக்கிற ஒரு இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி எடுத்தா அது வந்து கிட்டத்தட்ட இந்த பாலாவி மட்டும் நீட்டமாகிக்கும், பட் அதை ஸ்டில் அவனும் கேம்பஸ் ஏரியா நெட்ஒர்க் தான் சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி டிஃபைன் பண்ண இயலாது, தூரத்தையும் சைஸையும் வச்சு டிபெண்ட்ஸ் ரைட். சம்டைம்ஸ் the term metropolitan area is used. Refers that the span a city. உதாரணமாக புட்லம், சிலோ, கலம்பு இந்த லிங்கை வந்து நாங்கள் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லலாம். ஸோ whatever it is நெட்ஒர்க். ஆனால் என்ன பிரச்சனை, புத்தளத்துல இந்த பாலாவிக்கு நான் ஒரு மிஷினை கனெக்ட் பண்ணா 5 கிலோமீட்டருக்கு பெச் கேபிள் தாங்கன்னு கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணி வேலை செய்யலாம். ஏன்னா அவர் 100 மீட்டர் பக்கத்தில் வேலை செய்வார். 100 மீட்டரில் டேட்டா லாஸ். அப்போ ரிப்பீட்டர்னு ஒன்று போட்டு டேட்டாவை ரிப்பீட் பண்ணுவாங்க, ஆனால் தேவையில்லை. அதுதான் வைஃபை வயர்லெஸ் டெக்னாலஜி இருக்குது ரைட். உதாரணமாக வைமேக்ஸ்ன்னு ஒன்று டயலாகில் கொண்டு வந்தாங்களோ, அது பெருசாக பாவனையில் இல்லை. வைமேக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ பாவனையில் இல்லை. இப்போ புத்தளத்துலேருந்து அன்றாபுரத்துக்கு ஒரு டிரெக்ட் லிங்க் ஒன்று, ஒரு சேட்டலைட் என்டனா ஒன்று போட்டுவோம், ஒரு பெரிய என்டனா ஒன்று கொண்டு வந்து போட்டுவோம். ஸோ அந்த இதுதான் வேலை செய்யும். என்ன ப்ராப்ளம்டா, அது வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்பீடை வந்து அது அச்சீவ் பண்ண இல்லை. ஸோ இது வந்து ஒரு லேண்ட் நெட்ஒர்க் ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிய, பட் இது ராங். நீங்கள் சொல்ல வந்தது டொபாலஜிங்கிறது ஹவு த வயரிங் ஹஸ் பீன் டன், எப்படி வயரிங் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. இதில் பாருங்க பஸ் டொபாலஜி, இல்லை பஸ்ஸில் ஆள் கணிக்கிறாப்புல இருக்குதுன்னா இந்த பஸ் நடுவுக்கு இந்த கம்பிக்கு எல்லாம் பிடிச்சி நிற்கிறாங்க. இது பாருங்க ரிங் டொபாலஜி, ஒரு ரிங் மாதிரி இருக்குது, ஸ்டார், மெஷ், ஹைப்ரிட் ஒன்று, இது எல்லாம் சேர்ந்து வர. இதுகெல்லாம் என்ன, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துன்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. இது என்ன, இது வந்து bridge.
ஓகே, அப்போ நாங்கள் வேறு கேள்விகள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் முடிச்சுக்கொள்வோம்.